परमेश्वर का पवित्र नाम का धन्यवाद हो। आज इस दिन के लिए हम प्रभु का धन्यवाद करते हैं। प्रिय भाइयों बहनों, परमेश्वर बनाया हुआ ये दिन है, हम प्रभु में आनंदित होना परमेश्वर का वचन कहता है। इसलिए इस समय में हम प्रार्थना के द्वारा परमेश्वर के वचन को सुनने जा रहे हैं। हमारे बीच में ब्रदर क्रिस्टोफर परमेश्वर के वचन हमारे बीच में देने जा रहे हैं। கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கர்த்தர் உண்டாக்கின இந்த நாளிலே கர்த்தருக்குள் மகிழ்ந்து கழிகுற கடவோம் என்று வேதத்தில் ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். கர்த்தருக்குள் மகிழ வேண்டிய இந்த வேளையில் கர்த்தருடைய செய்தியை கேட்கும்படியாக நாம் வந்திருக்கிறோம். ஆன்லைனில் வந்திருக்கும் எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய விலையேறப்பெற்ற நாமத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாளிலே கர்த்தருடைய செய்தியை நம் மத்தியிலே பிரதர் கிறிஸ்டோபர் சிங் அவர்கள் கொண்டு வருகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் யாவரும் ஜெபத்துடன் கேட்குமாறு கர்த்தருடைய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன். இந்த வேளையில் முதலாவது நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் சர்வ வல்லமை உள்ள தேவனே, உம்முடைய நாமத்திலே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வேளையிலே நாங்கள் உம்முடைய நாமத்தில் இந்த நாளிலே வருகிறோம். கர்த்தர் இந்த நாளிலே எங்களுக்கு தந்த ஜீவன் சுகம் பலன் யாவற்றுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவர் எல்லாம் பொறுப்பெடுத்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறபடி நான் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த நாளிலே உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். ஆண்டவரே, பரலோகத்தில் உம்முடைய சித்தம் நிறைவேறுகிறது போல பூமியில் உம்முடைய சித்தம் நிறைவேறப்படுவதாக. இந்த நாளிலே கர்த்தருக்குள் நாங்கள் மகிழ்ந்து கழிவுற கிருபை தாரும். இந்த நாளிலே உலகமெங்கும் நடந்து கொண்டிருக்கிற எல்லா சூழ்நிலைகளுக்காய் ஸ்தோத்திரம். எல்லாம் உம்முடைய கரத்தில் உள்ளது ஆண்டவரே. உம்முடைய கண்ட்ரோலுக்கு வெளியே ஒன்றுமில்லை நாதா. நீர் எல்லாவரையும் கவனிக்கிறவர், யாவரையும் நீர் காண்கிறவர். தேவனே, வேதனையோடு இருக்கிற குடும்பங்கள் மேலும் உடைய கரத்தை கர்த்தர் நீட்டுவீராக. இந்த வேளையிலே நாங்கள் தேவன் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை அநேகரை தேற்றுவதும் அநேகரை ஆற்றுவதற்கு எதுவாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யும். தேவனே, உடைய மகனை கரத்தில் ஏந்தி கொள்ளும். துதி கன மகிமை யாவும் உமக்கே தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் அன்புள்ள பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. प्रभु का पवित्र नाम का धन्यवाद हो. இந்த காலை நேரத்திலே, इस सुबह की समय में, இந்த மன மகிழ்ச்சியின் இந்த காலை நேரத்திலே, ये बड़ी खुशी की सुबह की समय में நாம் கர்த்தருடைய ஆலயத்திலே சென்று நாம் ஆராதிக்க முடியவில்லை என்றாலும், प्रभु की आलय पर जाकर हम आराधना कर नहीं पा रहे तो भी இந்த ஆன்லைன் மூலமாய், इस ऑनलाइन की जरिया கர்த்தர் கொடுத்த இந்த மகா கிருபைக்காக परमेश्वर ने तैयार किया हुआ बड़ी दया के लिए நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். परमेश्वर को हम धन्यवाद देते நாம் हैं. வெகு விரைவிலே हम जल्दी से जल्द நாம் கர்த்தருடைய ஆலயத்திலே வந்து நாம் அவரை மகிமைப்படுத்தும்படியாய் கர்த்தர் நமக்கு கிருபைகளை கொடுப்பாராக. हम चर्च में जाके आलय पे जाके प्रभु का महिमा करने के लिए प्रभु हमें दया करेंगे. இந்த ஆன்லைன் மூலமாய், इस ऑनलाइन के जरिया இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, परमेश्वर के संदेश को सुनने आए हुए मेरे प्यारे प्रभु के लोगों, ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களுக்கு வாழ்த்துதலை வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். प्रभु यीशु मसीह के नाम से मेरा धन्यवाद और मेरे नमस्कार कहता हूँ. இந்த ஆன்லைன் மூலமாய் தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற திருச்சபையின் பிள்ளைகளுக்காகவும், इस ऑनलाइन के जरिया परमेश्वर की संदेश को सुनने आए हुए परमेश्वर के कलीसिया के लोगों के लिए भी, இன்னும் அநேக திருச்சபையின் பிள்ளைகளுக்காகவும், और अनेक लोग जो प्रभु की कलीसिया में जुड़े हुए उन लोगों के लिए भी, கர்த்தரை அறியாத பிள்ளைகளுக்காகவும், परमेश्वर को न जानता हुआ लोग भी हैं उनके लिए भी, உங்கள் எல்லோருக்கும் நாங்கள் எங்களுடைய திருச்சபையின் சார்பாக, आप सबों को हमारे कलीसिया की तरफ से, பெதஸ்தா பெண்டேகோஸ்தின் திருச்சபையின் சார்பாக, बेथेस्दा पेंटिकोस्टल कलीसिया की तरफ से உங்களுக்கு வாழ்த்துதலை வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். आपको हम धन्यवाद और नमस्कार कहते हैं. அருமையான தேவ ஊழியத்தை செய்கிற அருமையான பாஸ்டர் அவர்களுக்காக நான் ஆண்டவருக்குள்ளாய் நன்றி செலுத்துகிறேன். परमेश्वर की सेवा करने वाले प्यारे पास्टर के लिए भी हम प्रभु के नाम से उनको धन्यवाद देते हैं. இந்த நாளிலும் அவர்கள் என்னை அழைத்த போது, आज जब उन्होंने हमें आमंत्रण दिया है, நான் ஆண்டவருடைய பாதத்திலே, मैं परमेश्वर के चरणों में, ஆண்டவரே என்ன வார்த்தையை பேச வேண்டும் என்று, प्रभु जी मैं क्या आज संदेश देना है प्रभु. நான் ஆண்டவர் சமூகத்திலே காத்திருக்கும் போது, प्रभु के चरणों में इंतजार करके जब मैं बैठा था, ஆண்டவர் எனக்குள்ளாக परमेश्वर मेरे अंदर ஒரு விசேஷித்த ஒரு அபிஷேகத்தை குறித்து ஆண்டவர் எனக்குள்ளாய், एक विशेष अभिषेक के बारे में परमेश्वर मेरे अंदर, என்னுடைய ஆவியிலே நான் ஏவப்பட்டவனாய் காணப்பட்டேன். இந்த நாட்களிலும், मेरी आत्मा में प्रेरित किया गया. इसलिए इन दिनों में, இந்த லாக்டவுன் பீரியட்லயும், इस लॉकडाउन होता हुआ स्थिति में, வேலைகள் குறைவாய் இருப்பதினாலே, समय सब कमी रहने के
कारण ஆண்டவருடைய சமூகத்திலே அதிகமாய் ஆண்டவருடைய சமூகத்திலே நேரங்களை கழிக்கும் போது परमेश्वर के चरणों में अधिक हम अपने समय को बिताते वक्त ஆண்டவர் கொடுக்கிற அந்த சந்தோஷத்தினாலே परमेश्वर हमें देता हुआ उस खुशी के द्वारा ஆண்டவர் தம்முடைய பிரசன்னத்தினாலே நிரப்புகிற காரியங்களை குறித்து प्रभु अपने उपस्थिति से भरता हुआ बातों को सोचकर ஆண்டவரின் இருதயத்திலே ஏவினார். प्रभु मेरे मन के अंदर उस बातों को डाला. அதை நாம் இந்த நாளிலே தியானிக்கலாம் என்று ஆண்டவருடைய சமூகத்திலே நான் ஆசித்தேன். आज मैं सोचा कि उन बातों को मैं क्यों ध्यान में न लेकर आऊं. ஆம், எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, मेरे प्यारे भाई बहनों, இந்த காலை நேரத்திலே आज सुबह के समय में நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தாலும் आप अपने घर में हो तो भी இந்த ஆன்லைன் மூலமாக தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தாலும் इस ऑनलाइन के जरिए प्रभु की संदेश आप सुन रहे हैं तो भी பயபக்தியோடு भय और भक्ति के द्वारा ஆண்டவரே என்னோடு பேசும் என்று சொல்லி प्रभु जी मुझसे बात करके நீங்கள் வாஞ்சையோடு காணப்படும் போது आप बड़ी प्यास के साथ में रहे तो கர்த்தர் நிச்சயமாய் நம்மோடு பேசுவார். பிரியமானவர்களே, परमेश्वर निश्चय हमसे बात करेंगे प्यारो. கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி நம்மை குணமாக்குவார். பிரியமானவர்களே, परमेश्वर अपने शब्द हमारे लिए भेजकर हमारे लिए वो चंगाई देंगे. இந்த சூழ்நிலைகள் எல்லாம் நாம் மாறும்படியாக ये सारे परिस्थितियां हटने के लिए கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்தின் நிமித்தமாகவே இந்த நாட்கள் குறைக்கப்படும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, परमेश्वर के लोगों के जरिया ही ये बातों की समाप्ति होगी करके बाइबल में हम पढ़ते हैं. प्यारी भाई बहनों, எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, मेरे प्यारे प्रभु के लोगों, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனமே, प्रभु के द्वारा चुने गए वे परमेश्वर के जनों, உங்கள் நிமித்தமாக என் நிமித்தமாக தான் இந்த உபத்திரவத்தின் நாட்கள் குறைக்கப்படும். பிரியமானவர்களே, आप और हमारे द्वारा ही इस उपद्रव के दिनों घटा जाएगा करके हम जानना है. ஆகவே நாம் அதிகமாய் தேவ சமூகத்திலே காத்திருப்போம். பிரியமானவர்களே, इसलिए अधिक से अधिक प्रभु के चरणों में इंतजार करेंगे. प्यारे भाई बहनों, ஹல்லேலூயா, हालेलुया. அக்கினியும் நீரே, பெரும் காற்றும் நீரே, பெருமழை போலவே உம்மாவியை ஊற்றும். அக்கினியும் நீரே, பெரும் காற்றும் நீரே, பெருமழை போலவே உம்மாவியை ஊற்றும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். ஆமெனப்பா, இந்த காலை நேரத்தில் உம்முடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம்ப்பா. इस सुबह के समय तेरी उपस्थिति को हम चाहते हैं पिता. அப்பா, நீர் அக்கினியா எங்கள் மத்தியிலே இறங்கும்படியா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. अब तू अपने अग्निमय रूप में हमारे बीच में उतर. உம்முடைய வார்த்தைகள் அக்கினியா இறங்கட்டும் கர்த்தாவே. तेरे शब्द अग्निमय रूप में हमारे बीच में उतर आने दो. ஒவ்வொருடைய இருதயங்களிலும் हर एक के मन में உம்முடைய வசனம் கடந்து செல்வதாகப்பா. तेरे वचन जा प्रवेश करने दो. ஒவ்வொரு கூடாரங்களிலும் உம்முடைய வசனம் இறங்குவதாகப்பா. हर एक तंबू में तेरे वचन उतरने दो. உம்முடைய மகிமையின் பிரசன்னம் இறங்கும்படியாய் तेरे महिमा भरा हुआ उपस्थिति उतरने के இந்த लिए காலை நேரத்திலே முற்றுமாய் எங்களை தாழ்த்துகிறோம் கர்த்தாவே. इस सुबह की वक्त हम संपूर्ण रीति से नम्र होते हैं पिता. உம்முடைய நாம மகிமைப்படும்படியாய் तेरे नाम का महिमा होने के लिए முற்றிலுமாய் எங்களை தாழ்த்துகிறோம். पूर्ण रीति से समर्पित करते हैं. எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே தந்து ஜெபிக்கிறோம். सारी स्तुतिमान महिमा तुझे देते हैं. இயேசுவின் மூலம் ஜெபங்கள் எங்கள் நல்ல பிதாவே. यीशु मसीह के द्वारा हमारी प्रार्थना सुनाई अच्छा पिता. ஹல்லேலூயா. आमीन.
ஹalleluya हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக परमेश्वर का पवित्र नाम का महिमा होने दो। இந்த நாளிலும் आज के इस दिन में ஆண்டவர் கொடுத்த வார்த்தை परमेश्वर ने दिया हुआ जो वचन है, லூக்காவின் புஸ்தகம் लूक की सुसमाचार 12வது அதிகாரம் उसका 12वां अध्याय 49வது वசனத்தை எடுத்து நாம் வாசிப்போம். उसका 49वां वचन को लेकर हम पढ़ना है। லூக்காவின் புஸ்தகம் लूक की सुसमाचार 12வது அதிகாரம் उसका 12वां अध्याय 49வது வசனம் 49वां वचन நாங்கள் வாசிக்கிறோம். हम उससे पढ़ते हैं। பூமியின் மேல் पृथ्वी पर அக்கினியை போட வந்தேன், आग लगाने आया हूँ அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். और वो अभी ही सुलग जाना है करके मैं चाहता हूँ। ஆமென். கருமையான தேவ பிள்ளைகளே, हाँ मेरे प्यारे भाई बहनों, இன்று ஆண்டவர் விரும்புகிற காரியம் என்னவென்றால், आज परमेश्वर क्या चाहते हैं? கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் விரும்புகிற காரியம் என்னவென்றால், परमेश्वर के लोगों के जीवन में प्रभु क्या चाहते हैं? நான் अக்கினியை போட வந்தேன், मैं आग डालने आया हूँ, அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். अभी ही सुलगना है करके परमेश्वर कहते हैं। கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே परमेश्वर के द्वारा चुने गए हुए प्रभु के लोगों के जीवन में ஆண்டவர் தம்முடைய பரிசுத்த ஆவியின் அக்கினியை போடும்படியா இந்த நாளிலே விரும்புகிறார். परमेश्वर अपने पवित्र आत्मा की आग को उंडेलना चाहता है। இந்த கடந்த லாக்டவுன் பீரியடிலே गया लॉकडाउन की पीरियड में நாம் எல்லோரும் நினைத்திருப்போம், இந்த 3ஆம் தேதி இந்த லாக்டவுன் முடிந்துவிடும் என்று நாம் நினைத்தோம். हमने सोचा कि 30 तारीख को लॉकडाउन खत्म हो जाएगी, ஆனால் இந்த லாக்டவுன் எக்ஸ்டெண்ட் ஆகிக் கொண்டே போகிறது. परंतु लॉकडाउन तो और भी अधिक बढ़ रहा है। ஆனால் ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையிலே விரும்புகிற காரியம் என்ன? परंतु प्रभु हमारा जीवन में चाहने वाली बात क्या है? ஆண்டவர் தம்முடைய பரிசுத்த ஆவியின் அக்கினியை நம் மத்தியிலே போடும்படியாய் ஆண்டவர் விரும்புகிறார். हमारे ऊपर पवित्र आत्मा की आग डालना है करके प्रभु चाहता है। அது இப்பவே பற்றி எரிய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். अभी ही जलना है, सुलगना है करके परमेश्वर चाहते हैं। ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு ஜெயம் பெற்ற கிறிஸ்தவ வாழ்க்கை வாழும்படியாய் एक जयवंत मसीह जिंदगी जीने के लिए ஆண்டவர் தம்முடைய பரிசுத்த ஆவியின் அக்கினியை இந்த நாளிலே நம் மத்தியிலே போட விரும்புகிறார். हमारे ऊपर वो पवित्र आत्मा की आग को डालना चाहते हैं। அவர் நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்விலும், हमारे व्यक्तिगत जीवन में भी, நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையிலும், हमारी पारिवारिक जीवन में நம்மளுடைய भी, திருச்சபையின் காரியங்களிலும் कलीसिया की बातों में भी ஆண்டவர் தம்முடைய அக்கினியை பரிசுத்த அக்கினியை போடும்படியா விரும்புகிறார். अपनी आग को प्रभु उंडेलना அது चाहते हैं। இப்பொழுதே அவர் பற்றி எரிய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். अभी सुलगना है करके परमेश्वर चाहते हैं। கர்த்தருடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग அவருக்காக எழுந்து பிரகாசிக்க வேண்டிய நாட்கள் இது பிரியமானவர்களே. परमेश्वर के लिए उठकर प्रकाशमान होने का समय है ये दिनों। இந்த லாக்டவுன் பீரியட்ல நாம் சும்மா இருப்பது ஆண்டவருக்கு விருப்பம் அல்ல. हम इस लॉकडाउन पीरियड में ऐसा ही रहना प्रभु की इच्छा नहीं है। ஏதோ வேலை இல்லை என்று நாம் வீட்டிலே தூங்குவது ஆண்டவருக்கு பிரியமல்ல பிரியமானவர்களே. कोई काम नहीं है बोलकर घर में लेटा सोते रहना ऐसा नहीं है प्रभु की ஏதோ इच्छा है। வேலை இல்லை என்று நாம் டிவி முன்பாக இருந்து பகலையெல்லாம் நாம் டிவிகளுக்கு முன்பாக காட்சிகளை கண்டு கழிப்பதற்கு ஆண்டவர் விரும்பவில்லை பிரியமானவர்களே. हमारे पास कोई काम नहीं बोलकर पूरा दिन भर टीवी के सामने बैठकर समय को बिताते रहना करके प्रभु नहीं चाहता है। ஏதோ பொழுதுபோக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பவில்லை பிரியமானவர்களே. समय को बिताने के लिए कुछ भी करने के लिए प्रभु ऐसा नहीं चाहता है। ஆண்டவர் இந்த நாளிலே விரும்புகிற காரியம் என்ன? प्रभु इन दिनों में हमसे चाहता हुआ काम क्या है? நான் பூமியிலே அக்கினியை போட வந்தேன், मैं पृथ्वी में आग लगाने आया हूँ, அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். वो अभी ही सुलग जाता है करके परमेश्वर कहते हैं। ஆண்டவர் நமக்குள்ளாக ஒரு அக்கினியின் அபிஷேகத்தை, ஒரு அபிஷேகத்தை, ஆவியானவருடைய அபிஷேகத்தை வைத்திருக்கிறார் பிரியமானவர்களே. हमारे अंदर परमेश्वर ने उस पवित्र आत्मा का अभिषेक को रखा है। அது இந்த நாட்களிலே பற்றி எரிய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். वो इन दिनों में सुलगना है, उगना है, जलना है करके परमेश्वर चाहता நாம் है। இந்த கிடைக்கிற இந்த நல்ல சமயத்திலே, इसलिए इन दिनों में हमें मिलता हुआ अच्छे समयों में நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே परमेश्वर के सन्मुख में எழுந்து பிரகாசிக்கிற விளக்காய் நாம் காணப்பட வேண்டும் பிரியமானவர்களே. उगकर प्रकाशमान होने वाला बत्ती बनना है करके परमेश्वर चाहते हैं प्यारो। அதைதான் ஆண்டவர் இந்த நாளிலே விரும்புகிறார். यही वो परमेश्वर चाहते हैं। என் பிள்ளைகள் பாவத்தின் மீது ஒரு ஜெயம், हमारे प्रभु के लोग पाप के ऊपर एक जय, மாமிசத்தின் இச்சைகளின் மீது ஒரு ஜெயம்,
शारीरिक अभिलाषाओं के ऊपर एक जय, சோம்பலில் இருந்து ஒரு ஜெயம், आलसपना से एक जय, தூங்குகிற காரியத்தில் இருந்து எழுந்திருக்கிற வேண்டிய ஒரு காலம், सोता रहता हुआ अनुभवों से एक जय। அதைத்தான் ஆண்டவர் இந்த நாளிலே விரும்புகிறார் பிரியமானவர்களே. वही इन दिनों में परमेश्वर हमसे चाहते हैं। நம் அநேக அக்கினிகள் இந்த உலகத்திலும் அக்கினிகள் இருக்கிறது. दुनिया में अनेक प्रकार की आग है। காட்டிலே ஒரு இரண்டு மூங்கில்கள் உரசினால் அங்க ஒரு தீப்பற்றி எரியும். जंगल के अंदर जब उधर भी आग लगता हुआ भड़कता हुआ हम देखते हैं। நாம் வீட்டிலே சமையல் செய்வதற்கு கூட ஒரு அக்கினியை பயன்படுத்துகிறோம். खाना पकाने के वक्त में भी वहां भी आग को इस्तेमाल करते हैं। ஆனால் இந்த ஆண்டவர் கொடுக்கிற இந்த பரிசுத்த ஆவியானவரின் அக்கினி, परंतु परमेश्वर हमें देता हुआ पवित्र आत्मा की जो आग है, அது நம்மளை அழிப்பதற்காக அல்ல, वो हमें मिटाने के लिए, नाश करने के लिए नहीं। இந்த உலகத்தின் அக்கினி அழித்து போடும் பிரியமானவர்களே. दुनिया की आग मिटा देती ही प्यारो, ஆனால் பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி, परंतु पवित्र आत्मा की जो आग है நமக்குள்ளே எரிந்து கொண்டிருக்குமானால், हमारे अंदर जलेगा तो நாம் பாவத்தின் மீது ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியும் பிரியமானவர்களே. पाप पर विजय प्राप्त करके एक जीवन हम जी पाएंगे प्यारो। நமக்கு வருகிற ஒவ்வொரு சோதனையிலும், हमें आता हुआ हर एक परीक्षाओं की ஒவ்வொரு வேதனையிலும், हर एक दर्द के ஒவ்வொரு सामने, பலவீனங்களிலும் हर एक कमजोर के सामने ஆண்டவருக்காக நிற்கக்கூடிய ஒரு परमेश्वर के लिए हम खड़े रहे, ऐसा ஒரு தைரியத்தை கொடுக்கும் பிரியமானவர்களே. एक धैर्य और हिम्मत हमें देता है। ஆம், எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, मेरे प्यारे प्रभु के लोगों, இந்த நாளிலே கர்த்தர் அதைத்தான் நம்மளுடைய வாழ்க்கையிலே விரும்புகிறார். परमेश्वर वही इन दिनों में हमसे चाहता है। என் பிள்ளைகள் எழும்பி பிரகாசிக்க வேண்டும். मेरे लोग उठना है, प्रकाशित होना है। என் பிள்ளைகள் இந்த உலகத்திலே ஒரு ஹalleluya ஒளியாய் விளங்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். मेरे लोग इस दुनिया के लिए प्रकाश होकर वे लोग सिद्ध होना है करके प्रभु चाहते हैं। அதற்காக தான் நம்ம ஆண்டவர் நமக்கு பரிசுத்த ஆவியானவரின் அக்கினி அபிஷேகத்தை கொடுக்கிறார் பிரியமானவர்களே. पवित्र आत्मा की आग और अभिषेक को पवित्र परमेश्वर हमें दिया है। நாம் இந்த நாளில் வாஞ்சையோடு அவருடைய சமூகத்திலே காத்திருப்போமா பிரியமானவர்களே. इन दिनों में बड़ी प्यास के साथ इस बात के लिए हम इंतजार करेंगे क्या प्यारो? கர்த்தர் நம்மை அந்த அக்கினியின் அபிஷேகத்தினாலே, उस अग्नि के अभिषेक के இந்த द्वारा வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கும்போதே, ये आवाज अब सुनते रहते समय, ஆண்டவருடைய வார்த்தை உங்களுடைய இருதயங்களிலே உங்கள் உள்ளங்களிலே இறங்கும் போது, परमेश्वर की आवाज आपके मन में हृदय में उतरते समय, இந்த நாளிலே ஒரு பெரிய விடுதலையை நீங்கள் அனுபவிப்பீர்கள் பிரியமானவர்களே. बड़ी छुटकारा को आपके अंदर आप महसूस करेंगे प्यारो। ஆமென். கருமையான தேவ பிள்ளையே, मेरे प्यारे परमेश्वर के लोग, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை குறித்து பார்க்கிறோம். शाद्रक मेशक आबेदनगो के बारे में पढ़ते हैं। அவர்களை ஒரு அக்கினி சூளையிலே போடும்படியாக, उनको भी एक आग की भट्टी में डाला जाने के இந்த लिए, உலகத்தின் அக்கினியிலே போடும்படியாக, इस संसार में उगा हुआ अग्नि में, आग में, आग की भट्टी में डालने के लिए, அவர்களை எரிந்து சாம்பலாக்க வேண்டும் என்று சொல்லி, उन्हें जलाकर राख बनाना है बोलकर, ராஜாவின் கோபுரம் மிகவும் அதிகமாய் இருந்தபடியினாலே, राजा की गुस्सा उतना तक भड़क उठा हुआ था, इसलिए அந்த அக்கினியை 7 மடங்காக ராஜா பெருகச் செய்தான். उस आग की भट्टी को 7 पट उसने भड़का दिया। அவர்களை கட்டுண்டவர்களாக उन्हें बांध कर அந்த அக்கினியிலே போடும்படியாக, वो आग में डाल देने के இந்த लिए, உலகத்தின் அக்கினியிலே போடும்படியாக, इस संसार की आग में उन्हें डाल देने के लिए, அவர்களை கொண்டு போனவர்களை वो जो बांध कर लेकर उन्होंने लेकर गए थे, அந்த அக்கினி பட்சித்து போட்டது பிரியமானவர்களே. आग ने उन्हें भस्म कर दिया था। ஆனால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ परंतु शाद्रक मेशक और आबेदनगो பரிசுத்த அக்கினியினாலே நிரப்பப்பட்டவர்களாய், पवित्र अग्नि के द्वारा भरे हुए बनकर அந்த அக்கினியிலே போடப்பட்ட போது, उस आग में डलवा गया। तभी அந்த அக்கினிக்கு ஒரு ஞானம் இருந்தது பிரியமானவர்களே. अग्नि के अंदर एक बुद्धि उग कर आई। அவர்களுடைய கட்டுகளை மாத்திரம் அந்த அக்கினி அவித்து போட்டது. उनको बांधा हुआ रस्सियों को सिर्फ उस आग ने तोड़ा, ஆனால் அவர்களை ஒன்றும் செய்யவில்லை பிரியமானவர்களே. परंतु उन पर कोई हमला नहीं कर पाया। எனக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, इसे सुनने वाले मेरे प्यारे भाई बहनों, உங்களுக்குள்ள எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி எரிந்து கொண்டு இருக்குமானால், आपके अंदर मेरे अंदर पवित्र आत्मा का आग अगर जलेगा तो இந்த உலகத்தின் அக்கினி, इस दुनिया की आग, இந்த உலகத்தின் சத்துரு दुनिया की शत्रु உங்களை ஒன்று செய்ய முடியாது பிரியமானவர்களே. हमें कुछ नहीं कर पाएगा करके प्यारो सुनो। ஆமென். கருமையான தேவ பிள்ளையே, प्यारे प्रभु के लोगों, அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினிக்குள்ளே நீங்க வருவீர்களா? उस पवित्र आत्मा की आग के अंदर चले आओगे क्या? ஆமென். கருமையான தேவ பிள்ளையே, मेरे प्यारे भाई बहनों, ஒரு எலிசாவை பிடிக்கும்படியாக एक एलीशा को पकड़ने के ஒரு लिए சீரியாவின் ராஜா एक सीरिया की राजा அவனுடைய எல்லா சேனைகளையும் ராணுவங்களையும் उसका सारा सेनाओं को लेकर ஒரு தீர்க்கதரிசிக்கு விரோதமாய் एक भविष्य वक्ता के विरोध में அவனை பிடிக்கும்படியாக அனுப்பினான் பிரியமானவர்களே. उसे पकड़ने के लिए
उसने भेजा, அதை கண்ட उसे देखा हुआ எலிசாவின் வேலைக்காரன் एलिशा का नौकर ने தன்னுடைய எஜமானிடத்தில் போய் சொல்லுகிறார், अपने मालिक के पास जाकर कहा, எஜமானனே, हे मालिक, ஐயோ இங்க பாருங்க, देखिए இந்த காலை நேரத்திலே सुबह के समय ஓ எத்தனையோ திரளான சேனைகள், சீரிய சேனைகள் सीरिया के कितने तो भयानक सेनाओं ஓ நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது घेरा हुआ है हमें என்று சொல்லி அவன் எஜமானிடத்திலே சொன்னபோது आकर उसने मालिक से कहा तो அவன் தன்னுடைய எஜமானன் சொன்னான், ओ मालिक ने कहा, அவனுடைய கண்களை திறக்கும்படியாய் ஆண்டவரிடத்திலே வேண்டிக் கொண்டான். प्रभु जी इसकी आंख खोल करके उसने प्रभु से विनती की। அப்பொழுது அவன் திறந்த போது जब भी परमेश्वर उसकी आंख खोला तो அல்லேலூயா, அக்கினி மயமான ரதங்களோடு குதிரைகளோடு ஆண்டவர் அந்த பர்வதத்தை சுற்றிலும் அந்த பட்டணத்தை சுற்றிலும் ओ अग्निमय घोड़ों के साथ परमेश्वर शहर के चारों ओर இறங்கி நின்றார். பிரியமானவர்களே, खड़ा रहा हुआ देखा। ஆமென். கருமையான தேவ பிள்ளையே, मेरे प्यारे भाई बहनों, அந்த எலிசாவுக்குள்ள இருந்த அந்த அக்கினி, उस एलिशा के अंदर जो आग थी, அந்த அல்லேலூயா பரலோகத்தின் वो स्वर्ग का அக்கினியை இறங்கும்படியாய் செய்தது. பிரியமானவர்களே, आग को उतरवाने सहायता बनाया। ஆமென். கருமையான தேவ பிள்ளையே, मेरे प्यारे भाई बहनों, இன்று நீங்களும் நானும் आज आप और हम பரிசுத்த ஆவியின் அக்கினிக்குள்ளாய் நிரப்பப்பட்டு இருப்போமானால் पवित्र आत्मा की आग से भरे हुए रहेंगे तो நமக்கு விரோதமாய் எத்தனை படைகள் வரலாம். பிரியமானவர்களே, हमारे विरोध में कितने भी बड़ी सैनिकें उठे दो, எத்தனை விரோதமாய் எத்தனையோ ஆயிரமான சத்துருக்கள் நம்மளை நெருங்கலாம். பிரியமானவர்களே, हमारे विरोध में हजारों शत्रुओं क्यों न खड़ा होने दो, ஆனால் அதை ஒன்று நம்மளை நெருங்க முடியாது. பிரியமானவர்களே, तो वो कोई हमें आकर नहीं सता पाएगी। நமக்குள்ள அந்த அக்கினி எரிந்து கொண்டு இருக்குமானால், हमारे अंदर वो आग जलता रहेगा அந்த तो, பரிசுத்த அக்கினி எரிந்து கொண்டு இருக்குமானால், वो पवित्र आग जलता हुआ रहेगा तो சத்துரு நம்மளை தொட முடியாது. பிரியமானவர்களே, शैतान हमें छू नहीं पाएगा। உன்னை प्यारों, தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் என்று ஆண்டவர் சொல்லி जो இருக்கிறார். तुझे छुएगा वो मेरी आंखों के कठपुतली को छुएगा करके प्रभु ஆமென். कहता है। கருமையான தேவ பிள்ளையே, मेरे प्यारे प्रभु के लोग, அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினிக்குள்ளாய், वो पवित्र आत्मा की आग के अंदर, அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்துக்குள்ளாய் उस पवित्र आत्मा के अभिषेक के अंदर நீங்கள் கடந்து வருவீர்களா? பிரியமானவர்களே, चले आएंगे क्या प्यारे भाई बहनों? ஆமென். கருமையான தேவ பிள்ளையே, प्यारे प्रभु के लोगों, இந்த நாட்களிலே इन दिनों में நாம் அதிகமாய் அபிஷேகத்திலே ஆவியானவருடைய அபிஷேகத்துக்குள்ளாய் கடந்து வருவோம். பிரியமானவர்களே, पवित्र आत्मा के आग और अभिषेक के अंदर चले आएंगे प्यारे। அப்பொழுதுதான் நம்ம ஒரு ஜெயமுள்ள ஜீவியம் இந்த உலகத்திலே ஜீவிக்க முடியும். பிரியமானவர்களே, तभी इस संसार के अंदर जयवंत जीवन को हम जी पाएंगे प्यारे। பாவம் நிறைந்த இந்த உலகத்திலே आप भरा हुआ इस दुनिया के நாம் अंदर பரிசுத்தமாய் ஆண்டவருக்கென்று நம்மளை காத்துக்கொள்ள முடியும். पवित्रता के द्वारा परमेश्वर के लिए हम रह पाएंगे। ஓ, அந்த அக்கினி நமக்குள்ள எரிந்து கொண்டு இருக்கட்டும். பிரியமானவர்களே, आग हमारे अंदर जलता रहने दो प्यारे भाई बहनों। லூக்கா लूक की 3:16 சொன்ன வண்ணமாய், तीसरा अध्याय का 16वां वचन மத்தேயு में 3:11 சொன்ன வண்ணமாய், मत्ती 3:11 में कहा हुआ யோவான் है, இவ்விதமாய் தன்னுடைய ஊழியத்தை குறித்து சொல்லுகிறான். यूहन्ना ने इस प्रकार अपनी सेवकाई के बारे में कहा। யோவான் எல்லோருக்கும் பிரதியுத்தரமாக, யோவான் सबको यह बताया कि நான் ஜலத்தினாலே நான் ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், मैं तुम्हें जल के द्वारा बपतिस्मा देता हूँ, என்னிலும் வல்லவர் எனக்கு பின்பாக வருகிறார், तो मुझसे भी एक शक्तिमान एक मेरे पीछे आ रहा है, என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார், मुझसे भी बलवान एक मेरे पीछे आ रहा அவருடைய है, பாதரட்சியின் வாரை அவிழ்க்கிறதற்கு நான் பாத்திரவான் அல்ல, उनकी जूते के डोरी भी मैं खोलने की पात्र नहीं हूँ, அவர் உங்களை பரிசுத்த ஆவியினாலும் वो अब पवित्र आत्मा के द्वारा அக்கினியினால் உங்களை அபிஷேகம் செய்வார் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, आग के द्वारा तुझे अभिषेक करेगा करके लिखा हुआ है। ஆமென். கருமையான தேவ பிள்ளையே, हाँ मेरे प्यारे भाई बहनों, நான் ஒரு நாளில் ஞானஸ்தானம் பெற்றது உண்மைதான். हम एक बार बपतिस्मा लिया हुआ बात सच है। ஆம், இன்று நான் இந்த நாளிலே आज के दिन में ஆண்டவர் பரிசுத்த ஆவியின் அக்கினியினாலே நம்மளை அபிஷேகிக்கும்படியாக விரும்புகிறார். पवित्र आत्मा के अभिषेक से हमें भरने के लिए चाहता है। அவருடைய அக்கினியின் ஞானஸ்தானத்தினாலே நம்மளை நிரப்பும்படியாக அல்லேலூயா ஆண்டவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, उस आग की बपतिस्मा से भरने के लिए वो हमें चाहता है। இந்த காலை நேரத்திலே सुबह के समय ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்கள் அர்ப்பணிப்பீர்களா? பிரியமானவர்களே, परमेश्वर के चरणों में समर्पण करोगे क्या प्यारे भाई ஆண்டவரே बहनों? என்னை அபிஷேகியும் ஐயா. हे प्रभु मुझे अभिषेक कर। ஆண்டவரே ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ प्रभु जी जय की जीवन में ஒரு करने के लिए பரிசுத்த ஆவியானவரின் அக்கினியின் அபிஷேகத்தினால் என்னை நிரப்பும் என்று சொல்லுவீர்களா? பிரியமானவர்களே, पवित्र आत्मा की आग से मुझे भरो, ऐसे तुम प्रार्थना करोगे क्या प्रभु से? ஆமென். கருமையான தேவ பிள்ளையே, हाँ मेरे प्यारे भाई बहनों, கடைசி நாட்களிலே आखिरवा दिनों அவர் में தம்முடைய தூதர்களை वो अपने दूतों को காற்றுகளாகவோ हवा बनाकर தம்முடைய ஊழியக்காரர்களை अपने सेवकों को அக்கினி ஜுவாலையாக மாற்ற விரும்புகிறார். अग्निमय ज्वालामुखी जैसे बनाने वाला இந்த है। கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற என் அருமையான தேவ
பிள்ளையே, इस आखिरवाद दिनों में जीने वाले प्रिय भाई बहनों, ஆண்டவருடைய வருகை எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிற என் அருமையான திருச்சபையின் பிள்ளைகளே, परमेश्वर के आगमन को प्रतीक्षा इंतजार करता हुआ प्रिय कलीसिया के लोगों, ஆண்டவர் இந்த நாளிலே परमेश्वर इन दिनों में நம்மளை அக்கினியாய் மாற்ற விரும்புகிறார். हमें अपनी अग्निमय रूप बनाना चाहता है। நாம் உலகத்திற்கு ஒளியாய், हम संसार के लिए प्रकाश होकर, நாம் உலகத்திற்கு வெளிச்சமாய் इस दुनिया के लिए उजाला बनकर ஆண்டவர் நம்மளை வைக்க விரும்புகிறார் பிரியமானவர்களே. हमें रखना चाहता है प्यारो। ஆகவே அந்த அபிஷேகத்துக்குள்ளாய் நாம் கடந்து வருவோம் பிரியமானவர்களே. इसलिए उस अभिषेक के अंदर चले आएंगे நம் प्यारो। தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறார் பிரியமானவர்களே. हमारा परमेश्वर भस्म करने वाला आग है करके लिखा அந்த है। அக்கினி நமக்குள்ள எரிந்து கொண்டிருக்குமானால், ये आग हमारे अंदर अगर जलता रहेगा அந்த तो, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் நமக்குள்ள எரிந்து वो கொண்டிருக்குமானால், पवित्र आत्मा का अभिषेक हमारे अंदर जलता रहेगा तो, எந்த சத்துருவின் வல்லமைகளை நம்மளை மேற்கொள்ள முடியாது பிரியமானவர்களே. किसी भी प्रकार की शत्रु की शक्ति हम पर जय नहीं प्राप्त करेगा। நான் பார்க்கிற உலகத்துல हम देख रहे हैं संसार में குப்பை எங்கேயாவது நிறைய கிடந்தா कहीं भी कचरा ज्यादा रहेगा तो அங்க ஈ, उधर मक्खियां, அங்க நாய், कुत्ता எல்லாம் வந்து என்ன செய்யும்? सब कुछ आकर क्या करता அங்க है? வந்து பாக்கும். उधर आके देखता है। ஆனால் அங்க ஒரு அக்கினி எரிந்து கொண்டிருந்தா, अगर एक आग उधर लगा रहेगा तो, அங்க ஒரு அக்கினி எரிந்து கொண்டிருந்தா, उधर एक आग लगा दिया तो எந்த நாயாவது வர முடியுமா? कोई भी कुत्ता आएगा क्या? ஏதாவது ஈ, ஏதாவது செத்த நாய்கள் ஏதாவது வர முடியுமா? कोई भी मक्खियां या कुछ भी उधर आएगा क्या? ஆம், என கருமையான தேவ பிள்ளைகளே, मेरे प्यारे भाई बहनों, நம்மளுடைய வாழ்க்கையிலோ हमारे जीवन में நம்மளுடைய அபிஷேகம் हमारा अभिषेक இல்லாம நம்ம படுத்திருந்தா उसके बिना रहेंगे तो சத்துரு வருவான், शैतान आएगा, ஈ வரும், मक्खियां आएंगे, செத்த காரியங்கள் வரும், मरी हुई चीजें நம்மள आएंगे, வந்து எல்லாம் மோந்து பார்க்கும். सब आकर हमें सूंघेंगे। ஆனால் நமக்குள்ள ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் எரிந்து கொண்டிருந்தால், परंतु हमारे अंदर पवित्र आत्मा जलता रहेगा तो சத்துரு நெருங்க முடியாது பிரியமானவர்களே. शत्रु निकट नहीं आ पाएगा, சத்துரு நெருங்க முடியாது. शैतान निकट नहीं आ நமக்குள்ள पाएगा। எப்போதும் பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி அபிஷேகம் எரிந்து கொண்டு இருக்குமானால், हमारे अंदर पवित्र आत्मा का अग्नि निरंतर जलता रहेगा तो ஒரு சத்துருவின் கிரிகளை நம்மள தொட முடியாது பிரியமானவர்களே. कोई भी शत्रुओं की क्रिया हमें छू नहीं पाएगी प्यारे। ஆமென். கருமையான தேவ பிள்ளையே, मेरे प्यारे प्रभु के लोगों, ஆண்டவர் சீனாய் மலையிலே परमेश्वर सीनाई पर्वत में பிரத்யட்சமாய் வெளிப்பட்டார். वहां प्रकट हुए उनको। நாம் யாத்திராகமம் 19:18 வாசிக்கிறோம். हम निर्गमन की पुस्तक 18 की 19 में पढ़ते हैं, கர்த்தர் சீயோன் மலையிலே परमेश्वर सियोन पर्वत में அக்கினியினால் இறங்கினபடியினாலே, अग्नि के स्वरूप में उतरा करके, யாத்திராகமம் 24:17 சொல்லப்பட்ட பிரகாரமாய் निर्गमन 24 की 17 में कहा गया, 14 में மலையின் கொடி முடியிலே पहाड़ की ऊंची कट पर கர்த்தருடைய மகிமையின் காட்சி परमेश्वर की महिमा का दर्शन இஸ்ரவேல் புத்திரருடைய கண்களுக்கு इस्राएल लोगों की आंखों में அது ஒரு பட்சிக்கிற அக்கினியை போல காணப்பட்டது भस्म करने वाले பிரியமானவர்களே. आग के रूप में उन्हें दिखाई दिया। கர்த்தர் சீனாய் மலையிலே परमेश्वर सीनाई पर्वत में மோசேக்கோ, मूसा को, இஸ்ரவேல் ஜனங்களுக்கோ, इस्राएल लोगों को, எல்லோரும் சகல ஜனங்களுக்கோ, இஸ்ரவேல் ஜனங்களுக்கோ सारे इस्राएल लोगों को அவர் பிரத்யட்சமாய் இறங்கினார். वो प्रकट रूपी उतरा। அவருடைய மகிமை उसकी महिमा ஒரு அக்கினியை போல காணப்பட்டது பிரியமானவர்களே. अग्निमय रूप में वहां प्रकट हुई। மோசே இரவும் பகலும் 40 நாட்கள் அந்த அக்கினிக்குள்ளாக, मूसा रात दिन उस अग्नि के अंदर, அந்த மேக ஸ்தம்பத்துக்குள்ளாக उस बादल की स्तंभ के अंदर, அவன் 40 நாள் இரவும் பகலும் उस 40 दिन रात और दिन ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்த போது, प्रभु के चरणों में वो बैठा था। तभी அவன் சாட்சியின் பலகைகளை பெற்றுக்கொண்டு उसने उस आज्ञा की पत्थरों को ले आकर அவன் சீனாய் மலையில் இருந்து இறங்கின போது, सीनाई की पर्वत से जब उतर कर आया, ஹalleluya, கர்த்தர் தன்னோடு பேசினதின் நிமித்தமாய் परमेश्वर उनसे बात किया हुआ कारण, ஓ அந்த அக்கினியின் பிரசன்னத்துக்குள்ளே 40 நாள் இருந்ததின் நிமித்தமாய் उस अग्नि की उपस्थिति पर 40 दिन उसने बिताने के कारण அவனுடைய முகம் பிரகாசம் அடைந்தது பிரியமானவர்களே. उसका चेहरा प्रकाशित हुआ करके देखा। ஆரோன் இஸ்ரவேல் புத்திரரும் इस्राएल, आरोन और इस्राएल के लोग எல்லோரும் மோசேயை பார்க்கும்போது सब लोग जब मूसा को देखे, அவன் முகம் பிரகாசித்திருப்பதை उसके मुंह प्रकाशित रहता हुआ அவன் கண்டு, அவன் சமீபத்தில் வர அவனை கண்டு பயந்தார்கள் பிரியமானவர்களே. उसे देखकर उसके नजदीक आने के लिए डरते थे। प्यारे அவன் கருமையான தேவ பிள்ளையே, मेरे प्यारे प्रभु के लोगों, நீங்களும் நானும் आप और हम இந்த லாக்டவுன் பீரியட்ல इस लॉकडाउन के समय में, ஓ நாம் இரவும் பகலும் रात हो या दिन हो, ஓ ஆண்டவருடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கும் போது, प्रभु के उपस्थिति पर बैठे रहेंगे ஓ तो கர்த்தர்
கர்த்தர் தம்முடைய அபிஷேகத்தினால் நம்மளை நிரப்பும் போது, परमेश्वर अपने अभिषेक के द्वारा में भरते समय, ஓ ஆண்டவருடைய கற்பனைகளை நாம் கேட்கும் போது, परमेश्वर की आज्ञाओं को मानकर चलेंगे तो, நம்மளுடைய வார்த்தையை கேட்கும் போது, उसकी आवाज सुनेंगे तो நம்மளுடைய முகங்களையே கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவார். பிரியமானவர்களே, हमारा चेहरा मुख को भी प्रभु प्रकाशमान करेंगे प्यारे। ஹல்லேலூயா. நம்ம ஒருவனும் நம்மளை எதிர்த்து நிற்க கூடாதபடி கர்த்தர் செய்வார். பிரியமானவர்களே, कोई भी खिलाफ न खड़ा रहे, पाता को स्थिति में प्रभु நமக்குள்ள बदलाएंगे। எரிந்து கொண்டிருக்கிற அந்த அபிஷேகம், हमारे अंदर जलता हुआ वो अभिषेक ஓ ஹல்லேலூயா, சத்துருக்களை வெட்கப்படுத்தும். பிரியமானவர்களே, शत्रुओं को शर्मिंदा कराएगी। प्यारे ஆமென். भाई கருமையான தேவ பிள்ளையே, मेरे प्यारे भाई बहनों, கர்த்தர் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் भाई प्रभु का वचन कहता है तू जब तक जिंदा हो, ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. कोई भी तेरे खिलाफ नहीं खड़ा रह पाएगा। நான் மோசையோடு இருந்தது போல मूसा के संग में जैसा रहा, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். பிரியமானவர்களே, उसी रीति से मैं तेरे संग रहूंगा करके प्रभु ने कहा है। प्यारो ஆமென். கருமையான தேவ பிள்ளையே, मेरे प्यारे प्रभु के இந்த लोगों, நாளில் அந்த அக்கினி அபிஷேகத்துக்குள்ளாய் கடந்து வருவோமா? वो अग्नि के अभिषेक के अंदर चले आएंगे இந்த क्या? நாளில் ஆண்டவருடைய சமூகத்திலே அதிகமாய் காத்திருப்போமா? பிரியமானவர்களே, अधिक समय प्रभु के चरणों में इंतजार में बिताएंगे क्या? ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கும் போது प्रभु के चरणों में बाट जोते समय கர்த்தர் நம்மளுடைய முகங்களை பிரகாசிப்பிக்க பண்ணுவார். பிரியமானவர்களே, तब परमेश्वर हमारे मुख को चमकाएंगे, प्रकाशमान करेंगे। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। ஆண்டவர் இந்த நாளிலோ, आज परमेश्वर ஆண்டவர் தம்முடைய அபிஷேகத்தினால் நம்மளை நிரப்புவார். பிரியமானவர்களே, अपनी अभिषेक के द्वारा जरूर वो हमें भरेगा। ஹல்லேலூயா, हालेलुया। யோவேல் சொன்னவண்ணமாய், योएल ने कहा जैसे ஹல்லேலூயா, கடைசி நாளிலே आखिर दिनों में நான் மாம்சமான யாவர் மீதோ सारे शरीर के ऊपर என் ஆவியை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். मेरी आत्मा को मैं उंडे लूंगा करके लिखा है। ஆமென். கருமையான தேவ பிள்ளையே, हाँ प्यारे भाई बहनों, இந்த கடைசி நாட்களிலே, इन आखिर दिनों में, இந்த ஹல்லேலூயா, இந்த உபத்திரவத்தின் நாட்களிலே उपद्रवों की इन दिनों में, நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே परमेश्वर के सन्मुख में நாம் காத்திருக்கும் போது इंतजार करेंगे तो ஆண்டவர் நம் மீது, நம்மளுடைய குடும்பத்தின் மீது, परमेश्वर हम पर और हमारी परिवार के நம்மளுடைய ऊपर, வாலிபர் சகோதர சகோதரிகளிலோ, जवान भाइयों बहनों के ऊपर நம்மளுடைய முதியோர் மீது और बुजुर्गों के ऊपर ஆண்டவர் தம்முடைய அபிஷேகத்தை ஊற்றுவார். பிரியமானவர்களே, परमेश्वर अपने अभिषेक को उंडे लेंगे। प्यारो ஆமென். கருமையான தேவ பிள்ளையே, मेरे प्यारे भाई बहनों, இந்த நாள் நாம் சும்மா இருக்கிற வேண்டிய நாள் அல்ல. हम इन दिनों में चुप रहने की समय नहीं, நாம் எழும்பி பிரகாசிக்க வேண்டிய ஒரு நாள். பிரியமானவர்களே, हम जागकर प्रकाशमान होने की समय है। ஏசாயா 60 1 2 3 வசனங்களிலே வாசிக்கிறோம். एशिया 60वां अध्याय के 1-2 वचनों में पढ़ते हैं, எழும்பி பிரகாசி, उठकर प्रकाशमान हो, உன்னொளி வந்தது, तेरे उजियाला आ गया है, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது, प्रभु की महिमा तुम पर चमका है। இதோ இருள் பூமியையோ, देखो अंधकार पृथ्वी भर, காரிருள் ஜனங்களையும் மூடும், और अंधकार सारी जगह भर जाएगी, ஆனால் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். तो भी परमेश्वर तुम पर उगेंगे, ஆனால் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். परंतु परमेश्वर तुम पर उगेंगे, அவருடைய மகிமை உன்மேல் உதிக்கும். பிரியமானவர்களே, उसकी महिमा तुम पर प्रकाशमान होगी। ஆமென். கருமையான தேவ பிள்ளையே, मेरे प्यारे प्रभु के लोगों, உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு तेरे प्रकाश के अंदर ஜாதிகளோ, जातियों உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு और उगता हुआ तेरे उस उजाले के अंदर ராஜாக்களும் கடந்து வருவார்கள். பிரியமானவர்களே, राजाओं चले आएंगे। இன்று உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிற ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த அபிஷேகம் आपका हमारे अंदर रखा हुआ वो अभिषेक, ஹல்லேலூயா, எழுது ஒளி வீசுமானால் वो प्रकाशित होकर चमकेगा तो இருள் காரிருள் பூமியை மூடலாம். பிரியமானவர்களே, सारी पृथ्वी को पूरा अधो के अंधकार, घोर अंधकार भर जाती होगी। ஆனால் நமக்கு இருந்து ஹல்லேலூயா பிரகாசிக்கிற அந்த அபிஷேகம் परंतु हमारे अंदर प्रकाशमान होता हुआ अभिषेक ராஜாக்களை நடந்து வர பண்ணும். பிரியமானவர்களே, राजाओं को हमारे समीप लेकर आएगा। ஆமென். கருமையான தேவ பிள்ளையே, मेरे प्यारे भाई बहनों, இந்த அபிஷேகம் வேண்டும் என்று ஆண்டவருடைய சமூகத்திலே எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் கேட்கிறீர்கள்? ये பிரியமானவர்களே, अभिषेक हमें चाहिए पिता प्रभु। कैसे ऐसे कितने लोग प्रभु से मांग रहे हैं। ஆண்டவரே, இந்த நாளில நான் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன்ப்பா. प्रभु जी मैं उठकर प्रकाशमान होना चाहता हूँ पिता। ஆண்டவரே, என்னால முடியலப்பா. हे अब्बा मुझसे नहीं हो रहा है, அநேக நான் விழுந்து போகிறேன்ப்பா. हर बातों में मैं गिर पड़ रहा हूँ पा। அநேக நேரம் அப்பா நான் பாவத்துல மீண்டுமாய் விழுந்து போயிடுறேன்ப்பா. हे अब्बा मैं बहुत समय पापों में गिर जा रहा हूँ அப்பா, இந்த காலை நேரத்துல என்னை மன்னியும் ஐயா. पिता। इस सुबह के वक्त में मुझे माफ कर மீண்டுமாய் என்னை ஒரு விசையா எழுப்பும் ஐயா. और एक बार मुझे उठा ले प्रभु। இந்த அக்கினியின் அபிஷேகத்தை எனக்குள்ள தாங்கப்பா. अग्नि के अभिषेक मुझ में डाल प्रभु, ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ जयवंत जीवन करने के लिए। ஏசப்பா, உங்க அபிஷேகத்தினால் என்னை நிரப்பும் ஐயா. प्रभु यीशु आपके अभिषेक के द्वारा मैं भर दे। நீர் இந்த உலகத்தினால இருந்த நாட்களிலே मैं दुनिया में रहा था उन दिनों में நீர் பரிசுத்த ஆவியினாலோ वो पवित्र आत्मा के द्वारा வல்லமையினால நிரப்பப்பட்டிருந்தது போல सामर्थ के साथ
साथ भरा हुआ रहते वैसे என்னையும் இந்த காலை நேரத்திலே நிரப்பும் ஆண்டவரே, सुबह की वक्त में तेरे अभिषेक से भर दे, என்னை நிரப்பும் ஆண்டவரே, भर दे प्रभु, என்னை நிரப்பும் ஆண்டவரே. भर दे प्रभु, ஓ அந்த அபிஷேகம் எனக்கு வேண்டுமப்பா. अभिषेक मुझे चाहिए ஓ प्रभु, அந்த அக்கினி எனக்குள்ள எரிந்து கொண்டு இருக்கணும்பா. अग्नि मेरे अंदर जलते रहने ஓ दो, அந்த அபிஷேகம் எனக்குள்ள எரியணுமப்பா. अभिषेक मेरे अंदर रहने दो प्रभु, இந்த காலை நேரத்தில் என்னை எழுப்பும் என்று கேட்பீர்களா? ये सुबह की वक्त में मुझे जगा दे प्रभु करके அவர் पूछोगे நெறிந்த क्या? நாணலை முறிக்காமலோ, ओ हालेलुया, அவர் நெறிந்த நாணலை முறிக்காமலோ, वो हमें न तोड़ते हुए அவர் மங்கி எரிய திரிகரை அணைக்காமலும் இருக்கிற और தேவன். धीमी जलने वाले बत्तियों को बुझाने वाला प्रभु नहीं है। இந்த காலை நேரத்தில் அவரிடத்தில் கேட்பீர்களானா, आज सुबह की वक्त में अगर तुम उसे पूछोगे तो உங்களுக்குள்ள இருக்கிற அக்கினியை हमारे अंदर जलता हुआ आग को இந்த காலை நேரத்தில் பற்றி எரியும்படியாய் ஆண்டவர் செய்வார். பிரியமானவர்களே, इस सुबह की वक्त में जलकर प्रकाशमान होने के लिए प्रभु सहायता करेंगे। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। நாம் இந்த நாட்களிலே குளிர் காய்ந்து கொண்டு இருப்போமானால், इन दिनों में खाली हम ठंड हटने के लिए इंतजार करते रहेंगे நான் இந்த நாளிலே குளிர் காய்ந்து கொண்டு இருப்போமானால் பிரியமானவர்களே, हम खाली ठंड हटने की बातों में लगे रहेंगे तो நாம் ஆண்டவரை மறுதலிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிடும். பிரியமானவர்களே, हम परमेश्वर को इनकार करने की स्थिति में पहुंचेंगे। प्यारो, பேதுரு ஒரு நாளிலே पत्रोस एक बार ஆண்டவரை பிடித்துக் கொண்டு போனபோது यीशु मसीह को पकड़वाया गया। उस समय में அவன் பிரதான ஆசாரியனுடைய அரண்மனைக்குள்ளே சென்று महायाजक की उस कोठरी में जाकर அந்த காலம் குளிர்காலமாய் இருந்தபடியினாலே उन लोगों के साथ में वो रहने के बैठा யோவான் 18:18 எழுதப்பட்ட பிரகாரமாய் 18 में लिखा है அவன் அந்த சேவகர்களோடு கூட, वो उन लोगों के साथ, அவன் ஊழியக்காரர்களோடு கூட वहां के सेवकों के साथ அவன் குளிர் காய்ந்து கொண்டிருந்தான். பிரியமானவர்களே, वो गरम ले रहा था आग से। அது குளிர்காலமானபடியினாலே वो ठंड की मौसम था, அங்கு ஒரு इसलिए நெருப்பு போடப்பட்டு, उधर आग लगाई थी, அங்கு உலக ஒரு அக்கினி போடப்பட்டு, उधर लोगों ने आग लगाई थी। அந்த நெருப்பிலே वो आग में அவன் குளிர் காய்ந்து கொண்டிருந்தான். वो अपनी ठंड निकालने के लिए बैठा था। அப்பொழுது ஒரு வேலைக்காரி வந்தாள். तभी एक नौकरानी आई। நீனும் இயேசுவோடு கூட இருந்தாய் वो तू भी यीशु के संग थे ना, என்று சொன்னபோது ऐसे बोला तो அவன் அவரை மறுதலித்தான். பிரியமானவர்களே, उसने उससे इनकार कर दिया। प्यारो, நான் அல்ல என்று சொன்னான். कहा, பிரியமானவர்களே, नहीं नहीं मैं नहीं था कहा। இரண்டாவதாக दूसरी बार மீண்டுமாய் ஒருவன் சொன்னான், और एक व्यक्ति कहा, நீனும் அந்த கலிலேயனில் ஒருவன் என்றான். तू भी वो गलीली व्यक्ति के साथ वाला एक हो। அவன் இல்லை என்று சொன்னான். वहां भी उसने कहा नहीं नहीं करके நான் कहा, அந்த மனிதன் அல்ல என்றான். मैं वो इंसान नहीं हूं करके कहा। மூன்றாவதுமாக तीसरी बार அவனை ஹalleluya எல்லாரும் சொன்னார்கள். सब लोग ने उससे कहा, அந்த தோட்டத்திலே பிடிக்கும் போது वो बगीचा में जब पकड़ा गया, நீனும் அங்கே இருந்தாய் என்று சொன்னபோது वहां जब उधर तुम थे करके அவன் कहा, ஆண்டவரை மறுதலித்தான். பிரியமானவர்களே, उसने परमेश्वर को वहां भी इनकार किया, அவன் ஆண்டவரை மறுதலிக்கவும் சபிக்கவும் தொடங்கினான். பிரியமானவர்களே, इनकार भी किया और श्राप भी देने लगा। நாம் இந்த நாளிலே आज अपने इस दिनों में நாம் உலகத்தில் குளிர் காய்ந்து கொண்டு இருப்போமானால், दुनिया में हमारा ठंड हटने की जगह खाली पकड़े बैठेंगे तो இந்த நாள் ஏதோ வேலை இல்ல, इन दिनों में कोई काम नहीं, எங்கே வெளியே போக முடியாது, बाहर जाने नहीं होता है, அதுவே நாங்க இன்பமாய் காணப்படுகிறோம். उसमें हम बस आराम पाकर बैठे हैं। நாங்கள் கண்ணின் காட்சிகளிலோ आंखों की दिखने वाली बातों நாங்கள் में நெஞ்சின் வழிகளில் நடந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லுகிறீர்களா? मन माने जैसा हम चलता रहने के लिए सोच रहे हैं क्या? இந்த நாளிலே குளிர் காய்ந்து கொண்டு இருக்கிறோம். என் அருமையான தேவ பிள்ளையே, इन दिनों में ठंड हटने की बातों में लगे हुए हो क्या? நாம் குளிர் காய்ந்து கொண்டு இருப்போமானால், अगर हम इस तरह रहेंगे तो நாம் உபத்திரவத்தின் நாட்களிலே उपद्रव आता हुआ दिनों में, பாடுகள் நமக்கு வரும்போது, जब उपद्रव आएगी, வேதனைகள் வரும்போது, दुख जब आएगी, நிந்தனைகள் நம்மை வரும்போது, निंदा जब आएगी, நாம் அவரை மறுதலித்து விடுவோம். பிரியமானவர்களே, हम इनकार करने वाले बनेंगे। प्यारो, நாம் எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, मेरे प्यारे प्रभु के लोगों, இந்த காலை நேரத்திலே इस सुबह का वक्त में நாம் இந்த உலகத்தின் எல்லா காரியங்களையும் விட்டுவிட்டு, संसार की इन सारी अभिलाषाओं को छोड़कर, இந்த உலகத்தின் உள்ளத்தில் நீங்கள் அன்பு கூறாதீர்கள் என்று சொன்ன ஆண்டவர், संसार से प्रेम न रखो करके कहा हुआ मेरा परमेश्वर, இந்த உலகத்தின் காரியங்களை விட்டு பிரியமானவர்களே, संसार की बातों को छोड़कर அவருடைய அபிஷேகத்துக்குள்ளாய் கடந்து வருவீர்களா? उसके अभिषेक के अंदर चले आओगे क्या? அவருடைய பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி அபிஷேகத்துக்குள்ளாய் கடந்து வருவீர்களா? பிரியமானவர்களே, आत्मा की अभिषेक के अंदर चले आओगे क्या? प्यारो, அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். यही परमेश्वर कहते நான் हैं, பூமியிலே அக்கினியை போட வந்தேன், मैं इस पृथ्वी में आग लगाने आया, இப்பொழுதே அது பற்றி வெறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். अभी वो सुलग हुआ है करके என் மகனே, ए मेरे बेटा, நான் உன் மீது என் அக்கினியை போட விரும்புகிறேன். मैं तुम पर मेरी आग डालना चाहता हूँ। என் மகளே, நான் உன் மீது என் பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினியின் அபிஷேகத்தை போட விரும்புகிறேன். मेरा बेटी, मैं तुम पर मेरी पवित्र आत्मा की आग को डालना चाहता हूँ। அது பற்றி எரிய வேண்டும் என்று உன்னிடத்தில் நான் விரும்புகிறேன் என்று ஆண்டவர் वो சொல்லுகிறார். सुलगना है करके मैं तुझसे चाहता हूँ। ஆம், எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, मेरे प्यारे भाई बहनों, நம்முடைய அக்கினி எப்பொழுது எரிந்து கொண்டு இருக்கணும். பிரியமானவர்களே, हमारी आग हमेशा
जलता रहना है நாம் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம். जूना करार में हम देखते हैं லேவியராகமத்தின் புஸ்தகத்திலே लेवियों की पुस्तक में 6ஆம் அதிகாரம் 12 13ஆம் வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். अध्याय 6 का 12-13 में हम पढ़ते हैं பலிபீடத்தின் மேலே बलि वेदी के ऊपर அக்கினி அவியாமல் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். अग्नि वहां जलता रहना है. ஆசாரியன் காலைதோறும் அதன் மேலே वो याजक सुबह की वक्त में எரியும்படியாக கட்டகளை போட்டு அதன் மேலே சர்வாங்க தகன பலிகளையோ और उसे जलता रहने के लिए लकड़ों को डालकर और उसमें बलि चढ़ाकर வரிசையாக வைத்து उसे सही क्रम के अनुसार रखकर அதன் மேல் சமாதான பலியையோ उसके ऊपर मेल मिलाप की बलि கொழுப்பையும் போட்டு தகனிக்க வேண்டும். और चर्बियों को डालकर उसे जलाना है. பலிபீடத்தின் மேலே बलि वेदी के ऊपर அக்கினி எப்பொழுது எரிந்து கொண்டிருக்க வேண்டும். हमेशा आग जलता रहना है. அது ஒருபோதும் அவிந்து போக கூடாது. कभी பிரியமானவர்களே, भी बुझना नहीं चाहिए. ஆண்டவர் நமக்குள்ள வைத்திருக்கிற அபிஷேகம் हमारे अंदर प्रभु ने डाला हुआ अभिषेक நாம் ஒரு நாள் அதை அணைத்து போடக்கூடாது. कभी भी பிரியமானவர்களே, बुझने मत दो. நாம் ஆண்டவரை விட்டு விலகி போவோமானால் प्रभु से दूर रहेंगे तो ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு தூரமாய் விலகி போவோமானால் सन्मुख से दूर रहेंगे तो ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போவோமானால் उसकी बातों को न मानते हुए चलेंगे तो அந்த அக்கினி அவிந்து போகும். பிரியமானவர்களே, वो आग बुझ जाएगी प्यारो. இந்த காலை நேரத்திலே इस सुबह का वक्त में இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அருமையான தேவ பிள்ளையே, मेरी आवाज को सुनने वाले प्रिय भाई बहनों, உங்க பலிபீடத்தில் உள்ள அக்கினி इस बलि वेदी की आग எப்பொழுது எரிந்து கொண்டு இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, हमेशा जलता रहना அது जरूरी है. ஒருபோது அவிந்து போக கூடாது. பிரியமானவர்களே, उसको कभी बुझना नहीं है. பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆசாரியர்கள் அதற்கென்று ஹல்லேலூயா கட்டைகளை அடுக்கி அதை ஹல்லேலூயா நெருப்பு போட்டார்கள். जूने करार में जूने नियम में हम देखते हैं कि याजकों उसके लिए योग्य लकड़ों को डालकर उसे हमेशा जलाता रहने की ख्याल रखते थे. ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டின் நாட்களிலே परंतु नया नियम के समय 1 में பேதுரு 2:9 சொன்ன வண்ணமாய் पहला पत्रस 2:9 में कहा गया है, நீங்களோ तुम तो உங்களை அந்தகாரத்தில் நின்று अंधकार से தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு अपने अद्भुत प्रकाश की ओर வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட लेकर आया हुआ उस परमेश्वर की गुणों को बताने के लिए சந்ததியாயோ उसके संतान बन ராஜரீக ஆசாரிய கூட்டமாயோ राजकीय महायाजकों की भीड़ बनाकर அவருடைய பரிசுத்த ஜாதியாயோ पवित्र जाति बनकर அவருக்கு தமக்கு சொந்தமான ஜனமுமாய் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, उसके खुद के लोग बनकर प्रभु ने हमें चुना है. ஆண்டவர் இந்த நாளிலே நம்மளை ஆசாரியர்களோ परमेश्वर इन दिनों में हमें याजक बनाकर ராஜாக்களோ राजाओं बनाकर லேவியர்களுமாக வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, लेवियों बनाकर रखा है प्यारो. ஆசாரியராகிய நாம याजक बने हुए हम இந்த நாளிலே इन दिनों में அந்த அக்கினி அவிந்து போகாதபடி वो आग बुझ न जाने के அந்த लिए பலிபீடத்திலே उस बलिवेदी में அவருடைய அக்கினி எப்பொழுது எரிந்து கொண்டிருக்க வேண்டும். பிரியமானவர்களே, आग हमेशा चलता रहना है प्यारो. 1 தெசலோனிக்கரின் புத்தகம் पहले तेसलोनिकियों की 5:19 சொல்லப்பட்ட பிரகாரமாக 5:19 में जैसा लिखा है, உங்கள் ஆவியை அவிழ்த்து போடாதீர்கள். பிரியமானவர்களே, तुम्हारी आत्मा को बुझाओ नहीं. உங்களுடைய பரிசுத்த ஆவியானவரை அவிழ்த்து போடாதீர்கள். பிரியமானவர்களே, आत्मा को बुझाना नहीं लिखा है. ஆமென். கருமையான தேவ பிள்ளையே, हे मेरे प्यारे भाई இந்த बहनों, ஆண்டவர் நமக்குள்ள எரிந்து கொண்டிருக்க வேண்டும். ये आत्मा हमारे अंदर जलता रहना है. இந்த அபிஷேகம் நமக்குள்ள எரிந்து கொண்டிருக்க வேண்டும். अभिषेक பிரியமானவர்களே, हमारे अंदर जलता रहना है. அது எப்பொழுது எரிந்து கொண்டிருக்க வேண்டும். हमेशा जलता रहना அது है. எப்பொழுது நமக்குள்ள எரிந்து கொண்டிருக்க வேண்டும். वो हमेशा हमारे பிரியமானவர்களே, अंदर जलता रहना है. ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया. ஓ கர்நாடகா மாநிலத்திலே कर्नाटका जगह में ஒரு தொட்டண்ணா என்று एक तोठन्ना ஒரு बोलकर பெரிய ஒரு மந்திரவாதி இருந்தான். एक बहुत बड़ा मांत्रिक व्यक्ति थे. அவன் தன்னுடைய மந்திரவாதத்தினாலே वो अपने मांत्रिक ताकतों से அநேகருக்கு अनेकों को சில வைத்தியங்களை சில காரியங்களை மந்திரவாதங்களை செய்து अनेक लोगों को मांत्रिक ताकतों में दबा बांधकर அவன் அநேக காரியங்களை செய்து கொண்டிருந்தான். बहुत बातों को कर रहा था. ஒரு வெளிநாடுகளிலே சென்று அநேக மந்திரவாதத்திலே அநேக டிகிரிகளை பெற்று विदेशों में भी जाकर मांत्रिक बातों में कला में बहुत डिग्रियों को पाकर அவர் கர்நாடகா பகுதியிலே कर्नाटक भाग में குடும்பங்களை பிரிக்கவும் परिवारों को तोड़ना. ஒரு குடும்பத்திலே ஒரு மாமியார் ஒரு மகன் இருந்தான் என்றால் एक परिवार
परिवार के अंदर सास बहू और बेटे ऐसा रहेगा तो அவனிடத்திலே செல்லும் போது उधर उसके पास अगर वो जाए कोई जाएंगे तो மாமியார் நிறைய பேசினா मेरी सास ने बहुत बोली मुझे, மருமக அவளிடத்திலே செல்லுவாள், ऐसे बहू जाती है, மாமியார் ரொம்ப பேசுறா, बहुत मेरी सास बोल रही ஒரு है, மைய தாரோ, कुछ तो करो, என் மாமியாரி நீ பேசவே கூடாது. मेरी सासू माँ मुंह नहीं खोलना है. அதே நாள் மறுநாளிலே फिर दूसरे दिन அந்த மாமியார் செல்லுவாள், वो सासू माँ आती है, என் மருமக ரொம்ப பேசுறா, मेरी बहू बहुत बोलती அவ है, பேசாம இருக்கிறதுக்கு ஒரு மைய தாரோ, उसको मुंह बंद करने के लिए कुछ करो. இப்படி என்று சொல்லி அவனிடத்திலே சென்று பணங்களை கொடுத்து इस प्रकार लोग उसके पास आते हैं, पैसे देते हैं, அவன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மையை கொடுத்தான். हर एक व्यक्ति को हर एक बात दे देता है. ஒரு நாள் ஒரு அருமையான ஒரு வாலிபன் சென்றான். एक बार एक जवान भाई वो भी गया था. அவன் ஒரு பெண்ணை நேசித்தான். वो एक लड़की से प्यार कर रहा था. அந்த பெண்ணை அவன் அடைய வேண்டும் என்று தீர்மானித்தான். उस लड़की से शादी करने का है करके सोचा. எவ்வளவோ முயற்சி செய்து முடியவில்லை. उसने कोशिश बहुत करने पर जय नहीं प्राप्त किया. அவன் அந்த மந்திரவாதி தொட்டனாவிடம் சென்றான். उसने उस मांत्रिक तो ठन्ना बोला हुआ व्यक्ति के पास गया இந்த பெண்ணை நான் திருமணம் செய்ய வேண்டும் और कहा कि देखो मुझे उस लड़की से शादी இந்த करना பெண் है, என்னை மணமுடிக்க வேண்டும், इसको मुझे शादी करना है, இதற்கு ஒரு மையை தாரும் என்று उसका சொன்னான். मन बदलने मेरी ओर फिरने के लिए कुछ करो, ஒரு மையை தாரும் என்று அவரிடத்தில் கேட்டார். उसके लिए कुछ शाही करो दो करके कहा. அப்பொழுது அந்த மந்திரவாதி तब उस मांत्रिक ने அந்த ஸ்திரீயினுடைய उस स्त्री की उस लड़की की ஒரு கால் மண்ணை எடுத்து उसके पैर के नीचे की मिट्टी लेकर அவளுடைய முடிகளை எல்லாம் உதிர்ந்த முடிகளை எல்லாம் ஆட்களை வைத்து எடுத்து और लोगों को भेजकर रहस्य रूप में उसके बालों को लेकर அவன் மந்திரம் செய்ய தொடங்கினான். मंत्र करना शुरू किया. அந்த பெண் யார் என்றால் वो लड़की कौन थी? ஒரு எலிசபெத் என்று சொல்கிற एलिजाबेथ था उसका नाम. ஆண்டவருடைய சமூகத்திலே वो प्रभु के चरणों में எப்பொழுதும் ஜெபிக்கிற ஒரு மகள், हमेशा प्रार्थना करने वाला की बेटी, எப்பொழுதும் அபிஷேகத்திலே நிரம்பி ஜெபிக்கிற ஒரு மகள், अभिषेक में भरकर प्रार्थना करने वाला बेटी. தொட்டனை எவ்வளவோ மந்திரங்களை செய்து பார்த்தார். इस दुठन्ना ने कितने जादुओं को भेजकर देखा, ஆனால் ஒன்றும் பலிக்கவில்லை. कोई टोना उस पर हमला नहीं कर पाया. அந்த எலிசபெத்துக்குள்ள எரிந்து கொண்டிருந்த அந்த அக்கினி एलिजाबेथ के अंदर वो जो पवित्र आत्मा की आग हो जल रही थी, ஓ இந்த சத்துருவின் கிரியைகளை ஒன்னும் பக்கத்திலே நெருங்க விடல. பிரியமானவர்களே, इस शक्ति की कोई क्रिया उस पर आक्रमण कर नहीं पा रहा था. ஆம் என கருமையான தேவ பிள்ளையே, मेरे प्यारे भाई बहनों, நமக்குள்ள அக்கினி எரிந்து கொண்டே இருக்குமானால் हमारे अंदर पवित्र आत्मा का आग जलेगा तो இஸ்ரவேலுக்கு விரோதமாக மந்திரமும் இல்லை, इस्राएल के विरुद्ध में कोई मंत्र नहीं, யாக்கோபுக்கு விரோதமாக குறி சொல்லுதலும் இல்லை. பிரியமானவர்களே, याकूब के विरुद्ध में कोई टोना नहीं है. யார் என்னனாலும் செய்துட்டு போட்டோம், कोई कुछ भी करे, யார் உங்களுக்கு விரோதமாக என்னமும் செய்துட்டு போட்டோம், कोई भी आपके विरुद्ध कुछ भी करे, உங்களுக்குள்ள எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி அபிஷேகம் எரிந்து கொண்டே இருக்குமானால் आप और मेरे अंदर पवित्र आत्मा की आग जलता रहेगा அது तो உங்களை என்னை நெருங்க முடியாது. பிரியமானவர்களே, वो कभी आप और हमारे नजीक नहीं आ पाएगा. ஆண்டவர் நமக்கு ஒரு அக்கினி கோட்டையாய், परमेश्वर हमारे लिए अग्नि की एक दीवार நாம் बनकर, செல்லும் இடமெல்லாம் हम जाता हुआ जगह में सब அக்கினி கோட்டையாய் அவர் நம்மோடு கூட இருப்பார். பிரியமானவர்களே, आग की दीवार बनकर हमारे संग वो रहता है. ஆம் என கருமையான தேவ பிள்ளையே, मेरे प्यारे भाई बहनों, ஆம் இந்த அக்கினி நமக்குள்ள எரிந்து கொண்டு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். प्रभु चाहता है कि आग हमारे अंदर जलता रहे. நான் பூமியிலே அக்கினியை போட வந்தேன், मैं इस पृथ्वी में आग लगाने आया हूँ, அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று ஆண்டவர் वो விரும்புகிறார். अभी ही सुलग பிரியமானவர்களே, जाना है करके प्रभु कहा है. இந்த காலை நேரத்தில் ஆண்டவருக்கென்று உங்களை ஒப்புக் கொடுப்பீர்களா? ये सुबह की वक्त में परमेश्वर के लिए आप समर्पण करोगे क्या? உங்கள் அபிஷேகம் அணைந்து போயிருந்திருக்கலாம். आपका अभिषेक बुझा हुआ स्थिति இந்த में रहा காலை होगा. நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கும் போதே इस सुबह के समय प्रभु की आवाज जैसे आप सुन रहे हो, உங்களுடைய இருதயங்களில் அவருடைய பக்க அக்கினி பற்றி எரியும். பிரியமானவர்களே, आपके मन के अंदर उसकी आग जलना शुरू करेगा. காரணம் कारण அவருடைய வார்த்தை, उसकी आवाज, அவருடைய வார்த்தை அக்கினி போன்றது. பிரியமானவர்களே, उसका शब्द आग अग्निमय होता है. எரேமியா 23:29 சொல்லப்பட்ட பிரகாரமாய் यिर्मयाह की पुस्तक 23:29 में ऐसा लिखा है, என் வார்த்தை அக்கினி போலவோ तेरे वचन आग की जैसा समान, கல்மலையை உடைக்கிற சமட்டி போலும் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, पत्थरों को तोड़ने एक हथौड़ी के समान है करके कहा. இந்த வார்த்தைகள் நம்மளுடைய எலும்புக்குள்ள போகும்போது ये वचन हमारी हड्डियों में जब जाएगी, எரேமியா 20:9 சொல்லுகிறான். எரேமியா यिर्मयाह 20 का 9वां वचन में कहता है, ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் उसकी वचन मेरे हड्डियों में அடைப்பட்டு जाकर எரிகிற அக்கினியை போல जलता हुआ आग के समान என் இருதயத்தில் இருந்தது என்று சொல்லுகிறான். मेरे பிரியமானவர்களே, मन में हो रहा था करके இந்த कहता है. ஒவ்வொரு வசனமும் உங்களுக்குள்ள இறங்கும் போது एक एक वचन जब आपके अंदर आएगी, அது அக்கினியாய் புறப்படும். பிரியமானவர்களே, अग्निमय रूप में वो प्रकट होगा. ஆமென். கருமையான தேவ பிள்ளையே, मेरे प्यारे भाई बहनों, இந்த காலை நேரத்திலே इस
सुबह के समय, ஆண்டவரே என்னை அபிஷேகியும் ஐயா, हे प्रभु मुझे अभिषेक कर, உம்முடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் என்னை நிரப்பும் என்று சொல்லுங்கள் तेरे पवित्र பிரியமானவர்களே. आत्मा का अभिषेक से मुझे भर दो करके कहो। ஹalleluya हालेलुया, ஹalleluya. हालेलुया। நாம் ஏசாயாவின் புத்தகம் यशायाह के पुस्तक 6ஆம் அதிகாரம் अध्याय 6 6-7 வசனங்களை வாசிக்கிறோம். 6-7 वचनों को पढ़ते समय, அப்பொழுது சேருபின்களில் कभी खेरोबिनों ஒருவன் பலிபீடத்தில் இருந்து एक व्यक्ति उस बलिवेदी से தன் கையிலே பிடித்த குறட்டாலே अपने हाथों से एक लाठी लेकर, ஒரு நெருப்பு தழலை எடுத்து एक आग की झोला लेकर என்னிடத்தில் பறந்து வந்து मेरे पास दौड़ के आकर, அதனால் என் வாயை தொட்டு, उससे मुझे मेरे मुंह को छूकर, இதோ உன் உதடுகளை தொட்டதினால் इसलिए कहा मेरे मुंह को छूने के कारण உன் அக்கிரமம் நீங்கி तेरे सारे अधर्म உன் हटकर பாவம் நீங்கினது என்றார். तेरे सारे पाप क्षमा किए गए करके कहा। ஹalleluya हालेलुया, ஹalleluya हालेलुया। ஏசாயா यशायाह ஒரு பெரிய தீர்க்கதரிசி பிரியமானவர்களே. एक बड़ा भविष्यद्वक्ता है प्यारो, அவன் ஒரு பெரிய தீர்க்கதரிசி. वो एक बड़ा भविष्यद्वक्ता है। அவன் ஒரு நாளிலே वो एक बार ஆண்டவருடைய ஆலயத்திலே இருந்தபோது परमेश्वर के आलय में था, तभी அவன் ஒரு பரலோக தரிசனத்தை கண்டான். स्वर्गीय दर्शन को देखा। ஆண்டவருடைய வஸ்திரத்தினாலே परमेश्वर की वस्त्र के द्वारा ஆலயம் மகிமையினால் மூடப்பட்டிருந்தது பிரியமானவர்களே. आलय भरा हुआ था प्यारो। சேராவின்கள் केरोबिनों அவர்களை சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஆராதிக்கிற சத்தத்தை கேட்டான். ये सेनाओं का यहोवा पवित्र पवित्र करके आराधना करता हुआ आवाज सुनाई दिया। அந்த ஒரு பரிசுத்த தரிசனத்தை கண்ட உடனே वो पवित्र दर्शन को देखने के बाद அவன் தனக்கு அலையிலே அதை பார்த்து கொண்டே இருந்த மாத்திரத்திலே वो देख ही रहा था, तभी அந்த பரிசுத்த தரிசனத்தை பார்க்கும் போதே पवित्र दर्शन को देखते समय அவன் தனக்குள்ளே ஒரு பாவ உணர்வு அடைந்தான். பிரியமானவர்களே, अंदर पाप की सुबोध पा रहा था। அவன் ஒரு பெரிய தீர்க்கதரிசி தான். वो एक बड़ा भविष्य लगता है। அவனுக்குள்ள ஒரு பாவம் இருந்தது பிரியமானவர்களே. उसके अंदर भी पाप रही थी। அவன் ஆண்டவரை நோக்கி சொன்னான், प्रभु को देखकर कहा, அப்பா நான் அது அசுத்த உதடுகள் உள்ளவன், उसने कहा कि प्रभु जी हाय, मैं अशुद्ध होठ वाला इंसान हूँ, நான் அசுத்த ஜனங்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவன் அப்பா, मैं अशुद्ध होठ वाले मनुष्य के बीच में रहता हूँ। ஆண்டவரே நான் அசுத்த உதடுகள் கொண்டவன் அப்பா. प्रभु जी मैं अशुद्ध होठ वाला मनुष्य हूँ। அவன் பெரிய தீர்க்கதரிசியா இருந்த போதிலும் वो बड़ा भविष्य लगता होने के बावजूद அவன் ஆண்டவருடைய அந்த பரிசுத்த தரிசனத்தை பார்த்த மாத்திரத்திலே परमेश्वर के पवित्र दर्शन को देखने के साथ ही தனக்குள்ள साथ இருந்த அந்த பாவ உணர்வு, उसके अंदर जो पाप की सुबोध அவனுக்குள்ள थी, இருந்த அந்த குற்ற உணர்வு, उसके अंदर की जो गलतियों की सुबोध थी, அவன் ஆண்டவருடைய சமூகத்திலே தன்னை அறிக்கை செய்தார். परमेश्वर के चरणों में अपने आप को वो कबूल किया। ஆண்டவரே நான் அசுத்த உதடுகள் உள்ளவன் அப்பா, प्रभु जी मैं अशुद्ध होठ वाला इंसान हूँ, நான் அசுத்த ஜனங்கள் மத்தியிலே வசிக்கிறவன் அப்பா, अशुद्ध लोगों के बीच में मैं रहता हूँ। அதனால நான் என் உதட்டினால பாவம் செய்துட்டப்பா. प्रभु जी मेरे होठों से मैं पाप किया है प्रभु, ஆண்டவரே நான் என் கண்களினால பாவம் செய்துட்டப்பா, मेरी आंखों से मैंने पाप किया है प्रभु, என் சிந்தனையில பாவம் செய்துட்டப்பா. मेरे विचारों से पाप किया है प्रभु। ஆண்டவரே இந்த காலை நேரத்திலே என்னை மன்னியும் என்று சொல்லுவோமா इस பிரியமானவர்களே? सुबह के वक्त में मुझे क्षमा कर करके बोलेंगे क्या प्यारो? அப்பொழுது तभी ஹalleluya ஆண்டவர் தம்முடைய அக்கினியினாலே तभी परमेश्वर अपनी आग के द्वारा பலிபீடத்தில் இருந்த ஒரு அக்கினியை எடுத்து उस बलिवेदी से आग उठाकर ஆண்டவர் அவனுடைய நாவை தொட்டார் பிரியமானவர்களே. परमेश्वर उसके जबान को छुआ प्यारो। ஆம் என கருமையான தேவ பிள்ளையே, मेरे प्यारे प्रभु के लोगों, இந்த காலை நேரத்திலே इस सुबह की वक्त में இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அருமையான பிள்ளையே. इस वचन को सुन रहे हुए प्रिय भाई बहनों, நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கும் போதே आप सुनता रहने के समय ஆண்டவர் என்னோடு பேசுகிறார் என்பதை நீங்கள் ஹalleluya உணர்வீர்களானால், प्रभु आपसे बात करते हैं बोलकर आप महसूस कर रहे हो இந்த तो பரிசுத்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கும் போதே पवित्र बातों को आप सुनते समय ஆண்டவர் உங்கள் பாவங்களை குறித்து உணர்த்துவாரானால், परमेश्वर पापों के बारे में आपके अंदर सुबोध देते हो तो இந்த காலை நேரத்திலே அவருடைய சமூகத்திலே அர்ப்பணியுங்கள் इस பிரியமானவர்களே. सुबह के समय उसके चरणों में समर्पित करो। அர்ப்பணிக்கும் போது समर्पित करते இந்த समय காலை நேரத்திலே கர்த்தர் தம்முடைய அக்கினியின் அபிஷேகத்தினால் உங்களை தொடுவார் பிரியமானவர்களே. आग के अभिषेक के द्वारा प्रभु आपको छुएंगे। நீங்க எங்க இருந்தாலும் आप जहां भी हो நீங்க ஆண்டவருடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கும் போது प्रभु के चरणों में समर्पित करते समय ஆண்டவர் இந்த காலை நேரத்திலே தம்முடைய அக்கினியின் அபிஷேகத்தினால் உங்களை நிரப்புவார் इस பிரியமானவர்களே. सुबह के वक्त में अपने के अभिषेक के द्वारा प्रभु आपको भरेंगे। ஆண்டவர் தொட்ட மாத்திரத்திலே परमेश्वर ने छूने के साथ साथ ஆண்டவர் அவனுக்கு ஒரு அழைப்பையும் கொடுத்தார். परमेश्वर उसको बुलाहट भी दिया। பின்பு யாரை நான் அனுப்புவேன், मैं किसको भेजूंगा, யார் எனது காரியமாய் போவார் कौन मेरे कामों के लिए जाएगा, என்று கேட்டபோது ऐसे पूछा तो ஏசாயா சொன்னார், ईशा ने कहा இதோ அடியேன் இருக்கிறேன் ஐயா, मैं यहाँ हूँ, என்னை அனுப்பும் என்றேன். मुझे भेज। ஆம் என கருமையான தேவ பிள்ளையே, मेरे प्यारे प्रभु के இந்த लोगों, காலை நேரத்திலே इस सुबह के वक्त में நான் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினால் நிரப்பப்படும் போது पवित्र आत्मा का अभिषेक के द्वारा हम भरे हुए रहते समय ஆண்டவருக்காக நம்ம எழுந்து ஜொலிக்க முடியும் பிரியமானவர்களே. परमेश्वर के लिए उठकर प्रकाश
प्रकाशित हो सकते हैं। நாம் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தால், अगर हम न ठंड न गर्म होकर रहेंगे तो நாம் ஹalleluya எல்லாரிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாய் காணப்படுவோம் பிரியமானவர்களே. बेहाल की स्थिति पर हम बन जाएंगे। ஆண்டவர் லவோதிக்கா சபைக்கு எழுதும்போது சொன்னார், लवोदिकिया कलीसिया के लिए लिखते वक्त प्रभु ने ऐसे कहा, நீங்கள் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தால் क्यों बिगर ठंड और बिगर गर्म के நான் உங்களை वजह வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொன்னார். ऐसे स्थिति में हो तो मैं तुम्हें उगल दूंगा। இந்த நாளிலே நாம் அனல் உள்ளவர்களாய் காணப்படுவோம் பிரியமானவர்களே. यारो हम गर्मी होने वाले लोग बनेंगे। நாம் ஆண்டவருடைய அபிஷேகத்துக்குள்ளாய் கடந்து வருவோம் பிரியமானவர்களே. परमेश्वर के अभिषेक के अंदर चले आएंगे प्यारो। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। நாம் மோசேயினுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். मूसा की जीवन को देखेंगे तो மோசே 120 வருடங்கள் வாழ்ந்த ஒரு தெய்வ மனிதர். 120 उम्र तक जिया हुआ एक इंसान है। அவருடைய வாழ்க்கையை 3 பகுதிகளாக நாம் பிரித்துக் கொள்ளலாம். उनकी जिंदगी 3 विभागों में विभाजित किया जा सकता है। தன்னுடைய முதல் 40 வருடங்கள் उसके पहले 40 साल அவன் பார்வோ ஹalleluya எகிப்திலே, मिस्र देश में, பார்வோனுடைய அரண்மனையிலே, फिरौन के महल में, பார்வோ ஹalleluya எகிப்தின் சகல கலைகளையும் கற்றவனாய், मिस्र देश के सारी कलाओं को सीखकर, ஒரு பார்வோனுடைய ஹalleluya குமாரன் என்று சொல்லப்பட்ட அளவுக்கு फिरौन का बेटा कहला जाकर அவனுடைய 40 வருடங்கள் அவனுடைய வாழ்க்கை மிகவும் அற்புதமாக ஹalleluya உலகத்தின் காரியத்திலே காணப்பட்டது. 40 साल दुनिया के इस रीत पर बड़ी अद्भुत और ऐशो जीवन उसने किया। இரண்டாவது 40 வருடம் परंतु दूसरी 40 साल நாம் ஹalleluya வனாந்தரத்திலே, जंगल के अंदर, வெயிலிலோ மழையிலோ, गर्मी में, बारिश में, வனாந்தரத்திலே ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான் பிரியமானவர்களே. वहां वो मेमनाओं को चरा रहा था प्यारो। ஹalleluya அந்த 40 வருடம் முடிந்த மாத்திரத்திலே 40 साल बीतने के बाद அவன் தன் மாமனாகிய वो अपना मामा, எத்ரோயின் ஆடுகளை மேய்த்துக் கொண்டு उसकी मामा बना हुए थ्रो के बकरियों को लेकर அவன் பின்புறமாக வனாந்தரத்தின் பின்புறமாக उस जंगल के पिछली भाग में गया तो தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான் பிரியமானவர்களே. परमेश्वर का पर्वत कहलाता वो होरेब पर्वत की ओर चले आया। அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டு वो मेमनाओं को चराकर தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் கடந்து வந்தான் பிரியமானவர்களே. परमेश्वर का पर्वत कहला गया हुआ होरेब तक वो चले आया। அங்கு கர்த்தருடைய தூதன் हाँ, वहाँ परमेश्वर के दूत ஒரு முட்செடியிலே, एक कांटों की झाड़ में ஒரு முட்செடி நடுவில் இருந்து बीच में होकर, மோசே யாத்ராகமத்தின் புஸ்தகம் निर्गमन की पुस्तक 3ஆம் அதிகாரம் 3 अध्याय 1 முதல் 4 வசனங்களை வாசிக்கிறோம் பிரியமானவர்களே. इस दिन से वो वचन को हम जब पढ़ते அந்த हैं, கர்த்தருடைய தூதனானவர் वहाँ परमेश्वर के दूत ने ஒரு முட்செடியின் நடுவில் இருந்து एक कांटों की झाड़ियों के बीच में, உண்டான அக்கினி ஜுவாலையிலே एक आग की ज्वाला के बीच में அவனுக்கு தரிசனமானார். उसको दर्शन दिया। அப்பொழுது அவன் அந்த அக்கினியை உற்று பார்க்கும்படியாக उसने दृष्टि उठाकर देखा कि அந்த முட்செடி அக்கினியிலே ஜுவாலித்து झाड़ी जल रही है எரிந்தும் அது வெந்து போகாமல் இருக்கிறதை பார்த்து पर भस्म नहीं होती है। அப்பொழுது மோசே, तब मूसा ने, இந்த முட்செடி வேகாது இருக்கிறது, ये तो जलती नहीं है, என்ன என்று நான் கிட்ட போய் क्या है करके मैं नजदीक जाकर இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்று ये आश्चर्य को देखूंगा बोलकर அவன் கிட்ட நெருங்கின போது वो जब नजदीक गया அங்கிருந்து ஒரு சத்தம் உண்டாயிட்டு, तब एक आवाज उधर से हुई, அந்த முட்செடியில இருந்து, उस झाड़ियों से, அந்த எரிகிற முட்செடியில இருந்து उस कांटों की झाड़ियों से ஒரு ஹalleluya ஒரு சத்தம் கேட்டது. एक आवाज आई, மோசே हे मूसा, மோசே என்று கூப்பிட்டார். मूसा करके बुलाया। அவன் இதோ அடியேன் என்றார். उसने कहा क्या आज्ञा। ஆம் அருமையான தேவ பிள்ளையே, हाँ प्यारे भाई இந்த बहनों, காலை நேரத்திலே सुबह की वक्त இந்த ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான தேவ பிள்ளையே, प्रभु की आवाज सुनने वाले प्यारे भाई बहनों, இந்த அக்கினி போன்றவருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான தேவ பிள்ளையே, अग्निमय रूप में आवाज को सुनने वाले प्रिय भाई बहनों, ஐயா இது என்ன சத்தம் என்று நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். आप सोचते होंगे क्या आवाज है ये, ஐயா இது என்ன சத்தம் என்று நீங்கள் உற்று பார்த்து கொண்டிருக்கலாம். ये क्या आवाज है करके आप जरा देखते होंगे। ஓ இந்த முட்செடி ஹalleluya எரிந்தும் அவியாமல் போகிறது என்ன என்று கேட்டுக்கொண்டிருக்கலாம். कांटों की झाड़ में आग लगी है परंतु वो भस्म नहीं होता है, ऐसा क्या है करके दोस्त सोचते होंगे। இந்த காலை நேரத்திலே सुबह की बात ஆண்டவர் ஹalleluya परमेश्वर ஓ மோசேனுடைய வாழ்க்கையை மாற்றினது போல मूसा की जीवन को जैसे बदला, ஓ இந்த முட்செடியிலே எரிகிற அக்கினியிலே எரிகிற முட்செடியை பார்த்த மாத்திரத்திலே कांटों की झाड़ में जलता हुआ आग को देखने के साथ साथ, ஓ இந்த அற்புதத்தை கண்ட மாத்திரத்திலே आश्चर्य को देखने के साथ साथ அவனுடைய வாழ்க்கை மாறினது பிரியமானவர்களே. उसकी जिंदगी बदल गई, அவனுடைய ஊழியம் ஆரம்பமானது பிரியமானவர்களே. सेवा शुरू हो गई, ஆண்டவருக்கென்று தன்னை ஒப்பு கொடுத்தார். प्रभु के लिए अपने आप को सौंपा, அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தார். वो आवाज की माना இதோ அடியேன் என்றார். और कहा क्या आज्ञा। ஆண்டவர் அவனை परमेश्वर ने उसको இஸ்ரவேல்
இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கும்படியாய், इस्राएल लोगों की उद्धार के लिए, எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கும்படியாய், मिस्र देश से इस्राएल लोगों को छुड़ाने के लिए, அவனை ஒரு இரட்சகனாக उसे एक उद्धार करके ஆண்டவர் மாற்றினார். பிரியமானவர்களே, प्रभु ने उद्धार करता करके बनाया। ஆமென். கருமையான தேவ பிள்ளையே, हे मेरे प्यारे भाई बहनों, இந்த முச்செடி போட்டு நம்மளுடைய வாழ்க்கை காணப்படலாம். कांटों की झाड़ों की जैसे हमारी जीवन शायद हो सकता है। ஒருவேளை யாருக்குமே உதவ முடியாத சூழ்நிலையில இருக்கலாம். किसी को भी शायद आप कोई काम ना आने वाला व्यक्ति हो सकते हो। முட்கள் எதற்கு ஒப்பிடப்படுகிறது? कांटे किस काम के लिए आती அது है? சாபத்திற்கு ஒப்பிடப்படுகிறது. वो पाप को दर्शाने वाली बात होती அந்த है। முள்ளை யாரும் விரும்புவதில்லை. जो कांटे कोई नहीं चाहता है। ஆமென். கருமையான தேவ பிள்ளையே, मेरे प्यारे भाई बहनों, நம்மளுடைய வாழ்க்கை ஒரு முட்களை போல காணப்படலாம். हमारी जिंदगी इस प्रकार कांटों की समान हो सकती है। ஆனால் இந்த காலை நேரத்திலே परंतु सुबह की वक्त ஆண்டவருடைய அக்கினியின் அபிஷேகம் परमेश्वर की अग्निमय अभिषेक நமக்குள்ள எரியுமானால் हमारे अंदर जलेगा तो நாம் அநேகருக்கு அற்புதங்களும் அடையாளங்களுமாய் காணப்படுவோம். பிரியமானவர்களே, अनेकों के लिए अद्भुत और आश्चर्य का व्यक्ति बनेंगे। நம்மளை பார்க்கிறவர்கள் ஆச்சரியமாக பார்ப்பார்கள். हमें देखने वाले आश्चर्यचकित होकर देखेंगे। இந்த நாட்களுக்கு அப்புறம், இந்த உபத்திரவத்தின் நாட்களுக்கு அப்புறம் इस उपद्रव दिनों के बाद में நாம் இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி அபிஷேகத்துக்குள்ள இருக்கும்போது, पवित्र आत्मा की अग्नि में अभिषेक में हम रहेंगे तो இந்த நாட்கள் முடிந்து வெளியே வரும்போது ये दिनों बीत कर जब बाहर हम आएंगे, ஆண்டவர் அநேகருக்கு அற்புதமான அடையாளங்களுமாய் நம்மளை வைப்பார். अनेकों के लिए अद्भुत बनाकर आश्चर्यचकित बनाकर प्रभु हमें रखेंगे। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. பிரியமானவர்களே, ये भाई बहनों, இந்த அக்கினியின் அபிஷேகத்துக்குள்ள இந்த காலை நேரத்திலே கடந்து வருவீர்களா? ये अग्नि अभिषेक के अंदर ये सुबह की वक्त में क्या आप चले आओगे? क्या பூமியிலே அக்கினியை போட வந்து पृथ्वी में आग लगाने आया? அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். अभी सुलग பிரியமானவர்களே, गया है करके प्रभु कहते हैं। ஆமென். கருமையான தேவ பிள்ளையே, मेरे प्यारे भाई बहनों, பேதுருவின் வாழ்க்கையிலே पत्रस की जीवन में ஒரு अनेक நேரம் ஆண்டவரை மறுதலித்து அவரை விட்டு பின் சென்ற பேதுரு अनेक बार प्रभु को इनकार करके गया हुआ ये पत्रस திபோரியா கடல் கரையிலே दबोरिया समुद्र किनारे அவன் சொன்னான், उसने कहा நான் மீன் பிடிக்க செல்கிறேன் मैं मछली पकड़ने जा रहा हूँ। என்று சொல்லி அநேகரை அழைத்துக் கொண்டு ऐसे अनेकों को ले जाकर இரவெல்லாம் மீன் பிடித்தார். रात भर पूरा उसने मछली पकड़ा, ஆனால் ஒன்றையும் பிடிக்கவில்லை. பிரியமானவர்களே, परंतु व्यर्थ कोई मछली नहीं मिला। யோவான் 21:9 வாசிக்கிறோம், यूहन्ना 21 की हम 29 में पढ़ते हैं, அவர்கள் கரையிலே வந்து இறங்கின போது जब वो किनारे में चले आए, ஒரு கரி நெருப்பு போடப்பட்டிருந்தது. பிரியமானவர்களே, उधर एक आग लगाया हुआ था, அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதை அப்பத்தையும் கண்டார்கள். वहाँ मछली बना कर पका के रखा हुआ देखा। ஆமென். கருமையான தேவ பிள்ளையே, मेरे भाई बहनों, அந்த கடற்கரையிலே उस समुद्र के किनारे ஆண்டவர் ஒரு அக்கினியை போட்டார். பிரியமானவர்களே, प्रभु ने एक आग लगाया। நாம் பார்க்கிறோம், கடல் கரையில தீ போடுவது அவ்வளவு லேசான காரியம் அல்ல. समुद्र के किनारे आग लगाना आसान बात नहीं அங்கே है, நிறைய காற்றுகள் அடிக்கும். क्योंकि हवा तेज से रहती है, அலைகள் நிமித்தமாய் लहरों के कारण இரைச்சல் இருக்கும். वहाँ बड़ी हवा तेजों में रहता है, காற்று அதிகமாக இருக்கும். हवा तेज में रहती है, அங்கே தீ எரிவதற்கு வாய்ப்பே இல்ல. उधर आग जलना मुश्किल है। ஆண்டவர் அங்க ஒரு கரி நெருப்பை போட்டு परंतु परमेश्वर उधर एक आग लगा के रखा। பேதுருக்காக காத்திருந்தார். पत्रस के लिए इंतजार करते रहा, பேதுருக்காக காத்திருந்தார். पत्रस के लिए इंतजार करते रहा। அவன் இரவெல்லாம் மீன் பிடித்து சோர்ந்து போய் வந்திருக்கிறான். रात भर वो मछली को लिए मेहनत करके थके हुए आया था, அவனுக்கு ஒன்றுமே கிடைக்கல. एक भी मछली नहीं पकड़ என் पाया, பிள்ளைக்கு ஒண்ணுமே கிடைக்கல. मेरा बेटे को कुछ नहीं मिला। இந்த காலை நேரத்துல इस सुबह की वक्त में என் அருமையான தேவ பிள்ளையே, मेरे प्यारे प्रभु के लोगों, இதுவரை எவ்வளவோ முயற்சி செய்து कितने तो परिश्रम करके நீ ஒன்றுமே இல்லாத அனுபவத்திலே காணப்படலாம். பிரியமானவனே, निष्फल अनुभव में तुम शायद रहा होगा। இந்த காலை நேரத்துல கர்த்தர் इस सुबह के समय परमेश्वर உங்களுக்காக ஒரு அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். तेरे लिए பிரியமானவர்களே, अभिषेक को रखा है। அன்று பேதுருக்காக, उस दिन पत्रस के लिए, அவரை மறுதலித்து சென்ற பேதுருக்காக इनकार करके गया हुआ पत्रस के लिए ஆண்டவர் ஒரு கரி நெருப்பை போட்டு परमेश्वर ने एक आग लगाकर அந்த ஹalleluya திபேரா கடற்கரையிலே காத்திருந்தார். दुबेरा समुद्र के किनारे इंतजार किया है। அந்த பேதுரு தன்னிடத்தில் வந்தபோது पत्रस उसके पास जब आए तो ஆண்டவர் அவனை நோக்கி प्रभु ने उसको देखकर நம்முடைய அன்பான வார்த்தைகளினாலே, प्यारे बातों के द्वारा, சீமோனாகிய பேதுருவே, शिमोन पत्रस, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? क्या मुझे तुम प्यार करते हो? நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? क्या तुम मुझसे प्रीति रखते हो? நீ என்னிடத்தில் என்னை நேசிக்கிறாயா क्या मुझे प्यार करते हो? என்று சொல்லி அந்த அக்கினியின் நடுவிலே இருந்த ஆண்டவர் பேசினார். उस अग्नि के बीच में प्रभु ने उससे बात किया। என் அருமையான தேவ பிள்ளையே, मेरे प्यारे प्रभु के இந்த लोगों, காலை நேரத்தில் உங்களையும்
என்னையும் பார்த்து ஆண்டவர் கேட்கிறார். इस सुबह के वक्त में प्रभु आपको और हमको देखकर यही बुलाते हैं, நம்முடைய தோல்விகளையே நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோமா? क्या हमारा उस हारा हुआ अनुभव को ही बयान करते रह रहे हैं क्या? ஆண்டவர் இந்த காலை நேரத்துல கேட்கிறார். इस सुबह के वक्त प्रभु आपसे पूछते हैं, என் மகனே, मेरे बेटा, என் மகளே, मेरे बेटी, நீ இவர்கள் எல்லாரிலும் என்ன அதிகமாய் அன்பு கூறுகிறாயா? इन सभीयों से ज्यादा तो मुझे प्यार प्रीति करते हो क्या? இவர்கள் எல்லாரை காட்டிலும் என்னை அதிகமாய் அன்பு इन सबों से கூறுகிறாயா? ज्यादा तुम मुझे प्यार करते हो क्या? என் மகனே, என் மகளே, ये मेरे बेटा, मेरा बेटी, இவர்கள் எல்லாரை காட்டிலும் इन सबों से ज्यादा என்னை நேசிக்கிறாயா மகளே? तुम मुझे प्रेम करते हो क्या? என்னை நேசிக்கிறாயா மகளே? मुझे प्रेम करते हो क्या? என்று சொல்லி ஆண்டவர் உங்களிடத்தை கேட்கிறார். ऐसे प्रभु आपसे पूछ रहे हैं प्यारो. அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், तब परमेश्वर ने कहा, பேதுரு சொன்னார், पतरस ने कहा, ஆண்டவரே நான் உம்மையே நேசிக்கிறேன் प्रभु என்பதை जी அறிவீரப்பா. मैं आपको ही प्यार करता हुआ बात आप जानते हो. ஆண்டவரே உம்மையே நேசிக்கிறேன் என்பதை அறிவீரையா. प्रभु मैं आपको ही प्यार करता हूँ ये बात आप जानते हो. ஐயா நான் உம்மையே நேசிக்கிறேன் என்று சொன்னபோது वो मैं आपको ही प्यार करता हूँ कहने के बाद ஆண்டவர் சொன்னார், प्रभु ने कहा, என் ஆடுகளை மேய்ப்பாயாக, मेरे मेमनाओं को चरा, என் ஆடுகளை மேய்ப்பாயாக, मेरे मेमनाओं को चरा, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்லி मेरे मेमनाओं को चरा करके कहकर ஆண்டவர் அந்த ஒரு அபிஷேகத்தினால் நிரப்பினார். பிரியமானவர்களே, एक अभिषेक के द्वारा उधर प्रभु उसको भरा. அதுவரை மறுதலித்த பேதுரு, तब तक इनकार किया हुआ पतरस, அதுவரை ஆண்டவரை மறுதலித்த நிந்தித்து சபித்த பேதுரு, तब तक परमेश्वर को इनकार करके श्राप दिया हुआ पतरस, அன்று முதல் ஆண்டவருக்கென்று तब से अपने प्रभु के लिए வைராக்கியமாய் எழும்பினான். பிரியமானவர்களே, बड़ी तीव्रता से कार्य करने वाला बना. ஆமென். கருமையான தேவ பிள்ளையே, मेरे प्यारे प्रभु के लोगों, இந்த காலை நேரத்திலே इस सुबह के वक्त में அவருடைய அபிஷேகத்துக்குள்ளாய் கடந்து வருவோமா? பிரியமானவர்களே, क्या उसके अभिषेक के अंदर चले आएंगे क्या? ஆண்டவர் பூமியின் மீது அக்கினியை போட வந்தேன், पृथ्वी में वो आग लगाने आया, அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். अभी ही सुलग जाना है करके प्रभु कहता है. ஆமென். கருமையான தேவ பிள்ளைகளே, मेरे प्यारे भाई बहनों, ஆதி அப்போஸ்தலர் காலத்திலே आदि प्रेरितों के समय में ஹalleluya சீஷர்கள் யூதர்களுக்கு பயந்து ஒளிந்து கொண்டிருந்த நேரத்திலே शिष्यों यहूदियों को डर कर छुपे हुए समय में அப்போஸ்தலர்ல நாம் வாசிக்கிறோம், प्रेरितों में हम पढ़ते हैं, அவர்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்த போது परमेश्वर के चरणों में जब वे लोग इंतजार कर बैठे, பெந்தேகோஸ் என்னும் நாள் வந்தபோது पेंतेकोस्त के दिन जब चले आया, ஆண்டவர் அவருடைய அக்கினி அபிஷேகத்தினால் நிரப்பினார். परमेश्वर ने பிரியமானவர்களே, वहां अग्नि में अभिषेक से उन्हें भर दिया. ஆண்டவர் தம்முடைய அக்கினியின் அபிஷேகத்தினால் நிரப்பின போது अग्नि में अभिषेक से प्रभु ने उन्हें भरने के बाद அவர்கள் ஆண்டவருக்கு கண்ட வைராக்கியமாய் எழும்பினார்கள். परमेश्वर के लिए वे लोग तीव्रता से खड़े हो गए. அதுவரை எதற்காக பயந்து கொண்டிருந்தார்களோ, तब तक जो भी विषय के लिए वे लोग डरे हुए थे, எந்த ஜனங்களை பார்த்து பயந்து वो கொண்டிருந்தார்களோ, लोगों को देखकर उनके अंदर घबराहट हो रही थी. அந்த ஜனங்களுக்கு முன்பாக उन्हीं लोगों के सामने ஆண்டவரே தேவன் என்று परमेश्वर ही खुदा அவர் करके திருஷ்டாந்தமாய் அவர்களை ஹalleluya நிரூபித்தார்கள். பிரியமானவர்களே, हिम्मत के साथ में वे लोग सिद्ध करने लगे. பேதுருவின் பிரசங்கத்திலே पतरस के प्रचार में 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். 1000 लोग उधार पाए. ஆமென். கருமையான தேவ பிள்ளையே, मेरे प्यारे भाई बहनों, இந்த காலை நேரத்திலே इस सुबह के समय में நீங்கள் நானும் அந்த அக்கினி அபிஷேகத்துக்குள்ளாய் கடந்து வரும்போது आप और हम उस अग्नि में अभिषेक के अंदर चले आते समय ஆண்டவர் நம்மளுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு हमारे வார்த்தைகளையும் मुंह से निकलता हुआ हर एक बातों को அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். अनेकों के பிரியமானவர்களே, लिए आशीषमय बनाएगा. ஆமென். கருமையான தேவ பிள்ளைகளே, मेरे प्यारे भाइयों बहनों, ஒரு ஹalleluya ஸ்தோத்திரிக்கிற ஒரு சப்பானியாய் பிறந்தவன், एक लंगड़ा होकर जन्म लिया हुआ, தன் தாயின் வயிற்றிலிருந்தே சப்பானியாய் பிறந்த ஒருவனை जन्म से ही लंगड़ा होकर पैदा हुआ. அலங்கார வாசலிலே வைத்திருந்த போது जब वो व्यक्ति एक सुंदर बोला हुआ फाटक के पास बिठाया गया, அந்த அபிஷேகத்தினால் நிறைந்திருந்த யோவானும் பேதுருவும் அந்த ஹalleluya ஆலயத்திற்கு சென்றபோது अभिषेक से भरा हुआ यूहन्ना और पतरस उसी जगह गए तो அந்த சப்பானியை பார்த்தார்கள். उन्होंने उस लंगड़े को देखा. அந்த சப்பானி நினைத்தான், वो लंगड़ा सोचा இன்று ஏதாவது கிடைக்கும், कुछ तो मिलेगा, ஓ புதுசா வந்திருக்கிறாங்களே, नया आए हैं ना, இன்று ஏதாவது எனக்கு தருவாங்க என்று तो हमें देंगे. தன் சரீர பிரகாரமாய் நினைத்துக் கொண்டிருந்தான். उसने संसारिक रूप में सोच रहा था. ஆனால் பேதுரும் யோவானும் சொன்னார்கள், परंतु पतरस और यूहन्ना ने कहा, எங்களிடத்துல வேற ஒண்ணு இல்ல, मेरे पास और कुछ नहीं, எங்களிடத்துல பொண்ணும் இல்ல பொருளும் இல்ல, तुम्हें देने के लिए ना सोना ना चांदी, ஆனால் ஆண்டவர் கொடுத்த ஒரு அக்கினி அபிஷேகம் எங்களுக்குள்ள இருக்கிறது. परंतु कुछ तो है जो प्रभु ने दिया वो अग्नि हमें अभिषेक के द्वारा है. ஆகவே इसलिए இயேசுவின் நாமத்தினாலே எடுத்து நடந்து यीशु சொன்னார்கள். के नाम से उठकर छल करके कहा. அப்பொழுது அந்த முடவன் குதித்து எழுந்தான். वो பிரியமானவர்களே, लंगड़ा तुरंत उठकर चलने लगा. ஆமென். கருமையான தேவ பிள்ளையே, मेरे प्यारे भाई बहनों, இந்த காலை நேரத்திலே सुबह के समय ஆண்டவருடைய அந்த அபிஷேகத்துக்குள்ளாய் கடந்து வருவோமா? பிரியமானவர்களே, परमेश्वर के उस अभिषेक के अंदर चले आएंगे क्या प्यारो? ஆமென். கருமையான தேவ பிள்ளையே, मेरे प्यारे प्रभु के लोगों, ஆண்டவர் இந்த நாளிலே அக்கினியை
அக்னியை போட விரும்புகிறார் इन பிரியமானவர்களே. दिनों में परमेश्वर आग डालना लगाना आया है। ஆண்டவர் பூமியிலே நான் அக்னியை போட வந்தேன், मैं पृथ्वी में आग लगाने आया हूँ। இப்பொழுது அது பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். वो सुलग उठना है बोलकर मैं चाहता ஓ, हूँ। நீங்கள் ஆயத்தமா பிரியமானவர்களே? क्या प्रभु आप चाहते हैं क्या? இந்த காலை நேரத்திலே ஆண்டவர் சமூகத்திலே முழங்கால் படியிடுவோமா इस सुबह के பிரியமானவர்களே? वक्त में घुटने टेकेंगे क्या प्रभु के चरणों में? ஆண்டவரே என்னையும் அபிஷேகியும் ஐயா. हे प्रभु जी मुझे भी अभिषेक कर। ஐயா, ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ एक जीवन जीने के लिए அப்பா ஒரு அக்னியின் அபிஷேகத்தினால் என்னை நிரப்பும் என்று சொல்லி अग्निमय अभिषेक के द्वारा मुझे भर दे बोल। ஐயா, என்னுடைய பலவீனங்களில் உன்னுடைய அபிஷேகம் இறங்கணும் என்று சொல்லி तेरे बलहीन में कमजोरी में तेरे अभिषेक उतरे करके बोलकर ஐயா, அந்த முடவனாக இருந்த அந்த ஹல்லேலூயா மகனுடைய வாழ்க்கையிலே प्रभु जी उल्लंघने के जीवन में உம்முடைய வல்லமை இறங்கினது போல तेरे सामर्थ उतरा जैसे இந்த காலை நேரத்தில वैसा ही मेरे जीवन அப்பா में நான் பலவீனத்தோடு காணப்படுகிறப்பா. कमजोर हूँ प्रभु जी मैं। அப்பா இந்த காலை நேரத்தில் உம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்பும் என்று சொல்லுவோமா तेरे பிரியமானவர்களே? अभिषेक से मुझे इस सुबह के वक्त में भरो करके बोलेंगे क्या? ஆண்டவர் தம்முடைய அக்னி அபிஷேகத்தினால் நம்மளை ஹல்லேலூயா நிரப்ப விரும்புகிறார் பிரியமானவர்களே. परमेश्वर अपनी अग्नि में अभिषेक से हमें भरना चाहता है। ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிப்போமா प्रभु के பிரியமானவர்களே? चरणों में प्रार्थना करेंगे क्या? ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிப்போமா प्रभु के பிரியமானவர்களே? चरणों में प्रार्थना करेंगे क्या? ஆண்டவருடைய சமூகத்திலே தாழ்மையோடு प्रभु के चरणों में नम्र होकर ஆண்டவரே இந்த ஏசாயா சொன்னது போல यशायाह ने कहा जैसा ஆண்டவரே என்னுடைய உதடுகளை தொட்டருளும் ஆண்டவரே. मेरे जबान को छू ले प्रभु, என்னுடைய உதடுகளை தொட்டருளும் ஆண்டவரே. मेरी जीभ को छू ले प्रभु। நான் பாவ அசுத்த உதடுகள் கொண்டவனப்பா, अशुद्ध होठ वाला मनुष्य हूँ, நான் அசுத்த எண்ணம் கொண்டவனப்பா, अशुद्ध विचार भरा हुआ इंसान हूँ, ஐயா அசுத்த பார்வை கொண்டவனப்பா. अशुद्ध और नजर वाला इंसान हूँ। ஐயா இந்த காலை நேரத்துல प्रभु जी सुबह की बात என்னை மன்னியும் என்று சொல்லுவீர்களா मुझे பிரியமானவர்களே? माफ कर, मुझे क्षमा कर बोलकर कहोगे क्या? அவர் அக்கினியினால் உங்களை பரிசுத்த பலிபீடத்தில் உள்ள அக்கினியினால் உங்களை தொட விரும்புகிறார். पवित्र बलिवेदी की अग्नि से वो तुम्हें छूना चाहता ஓ है, மோசேயை போல मूसा के समान। இதோ அடியேன் என்று சொல்லுவீர்களா? हाँ आज्ञा आज्ञा करके कहने को तैयार है क्या? இதோ அடியேன் என்று சொல்லுவீர்களா? क्या आज्ञा करके कहने को तैयार हो क्या? ஆமென். கருமையான தேவ பிள்ளையே, प्यारे भाई बहनों, ஒரு மகிமையான ஊழியத்தை செய்யும்படியாய் महिमामय सेवा करने के लिए ஆண்டவர் தம்முடைய அக்கினி அபிஷேகத்தினால் உன்னை நிரப்புவார் प्रभु பிரியமானவர்களே. अपनी अग्नि में अभिषेक से तुम्हें भरेंगे। ஒரு பேதுருவை போல एक पत्रस की नाई, அப்பா நான் உம்மை நேசிக்கிறப்பா, हाँ प्रभु मैं तुझे प्यार करता हूँ, உம்மிடத்தில் அன்பு கூறுகிறப்பா, मैं तुझे प्रीति करता हूँ। அப்பா என்னை நிரப்பும் என்று मुझे சொல்லுவீர்களா? भरो करके कहोगे क्या? ஒரு ஹல்லேலூயா மீன்களை பிடிக்கிறவர்களாக அல்ல, वो मछली पकड़ने वाला नहीं, மனிதர்களை பிடிக்கிறவர்களாக நம்மளை மாற்றுவார் मनुष्य को पकड़ने பிரியமானவர்களே. वाला करके बनवाएगा मैं। அவருடைய ஆடுகளை மேய்க்கும்படியாக अब उसके मेमनों को चराने के लिए ஆண்டவர் உங்களுக்கு கிருபைகளை கொடுப்பார் பிரியமானவர்களே. प्रभु अपनी कृपा तुझे देंगे। ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா. धन्यवाद। அப்பா அந்த கால அபிஷேகம் அப்பா, हाँ अंतकाल के अभिषेक சகல ஜனத்தின் மேலும் ஐயா, सब शरीर के ऊपर। கொய்த்து கால சமயமல்லோ, प्रभु जी ये कटनी की समय है ना, எங்களை ஆத்மாவில் நிறைக்கணுமே கர்த்தாவே. हमें आत्मा में भर दे पिता। அந்த பாடலின் ஹல்லேலூயா 2 கவிகளை நாம் பாடுவோம் பிரியமானவர்களே. उस गीत की 2 कवि को हम गाएंगे। இந்த இடத்துல இருந்து பாடுவோம் हम பிரியமானவர்களே. जहाँ बैठे उधर ही गाएंगे। ஆண்டவர் நம்மளை விடுவிப்பார் பிரியமானவர்களே. परमेश्वर हमें छुड़ाएगा। ஹல்லேலூயா हालेलुया சீனாயின் மலமுகளில் ஒரு தீஜ்வாலை நான் காணுன்னோ, இஸ்ரேலின் என் தெய்வமே, ஓ தீயல் மேலிறங்கனுமே. சீனாய் மலமுகளில் ஒரு தீஜ்வாலை நான் காணுன்னோ, அதிகாரம் அகரணமே இனி இறங்கணுமே, தீ போல இறங்கணுமே, அக்னினாய் பதியணுமே, கொடுங்காற்றாய் வீசணுமே, ஆத்ம நதியாய் ஒழுகணுமே, தீ போல இறங்கணுமே, அக்னினாய் பதியணுமே, கொடுங்காற்றாய் வீசணுமே, ஆத்ம நதியாய் ஒழுகணுமே. கர்மேன் பிரார்த்தனையில் ஒரு கைமேகம் நான் காணுள்ளோ,
വിറച്ച പോലെ അഗ്നിമഴയായി പെയ്യണമേ. കർമ്മേലിലെ പ്രാർത്ഥനയിൽ ഒരു കൈമേഘം ഞാൻ കാണുന്നു. ആഹാബ് വിറച്ച പോലെ അഗ്നിമഴയായി പെയ്യണമേ. തീ പോലെ ഇറങ്ങണമേ, അഗ്നിനായി പതിയണമേ. കൊടുങ്കാറ്റായി വീശണമേ, ആത്മനദിയായി ഒഴുകണമേ. തീ പോലെ ഇറങ്ങണമേ, അഗ്നിനാവായി പതിയണമേ. കൊടുങ്കാറ്റായി വീശണമേ, ആത്മനദിയായി ഒഴുകണമേ. അസ്ഥിയുടെ താഴ്വരയിൽ ഒരു സൈന്യത്തെ ഞാൻ കാണുന്നു. അധികാരം പകരണമേ, ഇനി ആത്മാവിൽ പ്രവചിച്ചിടാം. അസ്ഥിയുടെ താഴ്വരയിൽ ഒരു സൈന്യത്തെ ഞാൻ കാണുന്നു. അധികാരം പകരണമേ, ഇനി ആത്മാവിൽ പ്രവചിച്ചിടാം. തീ പോലെ ഇറങ്ങണമേ, ആത്മനദിയായി പതിയണമേ. കൊടുങ്കാറ്റായി വീശണമേ, ആത്മനദിയായി ഒഴുകണമേ. തീ പോലെ ഇറങ്ങണമേ, അഗ്നിനായി പതിയണമേ. കൊടുങ്കാറ്റായി വീശണമേ, ആത്മനദിയായി ഒഴുകണമേ. അന്ത്യകാല അഭിഷേകം സകല ജനത്തിന്മേലോ, കൊയ്ത്തുകാല സമയമല്ലോ, ആത്മാവിൽ നിറയ്ക്കണമേ. അന്ത്യകാല അഭിഷേകമേ സകല ജനത്തിന്മേലോ, കൊയ്ത്തുകാല സമയമല്ലോ, ആത്മാവിൽ നിറയ്ക്കണമേ. Hallelujah, 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 hallelujah. Praise the Lord. धन्यवाद, 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 धन्यवाद. हे मेरे प्रभु, धन्यवाद, 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 धन्यवाद. पवित्र आत्मा तेरा धन्यवाद, 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 धन्यवाद. तेरी अभिषेक के लिए धन्यवाद, तेरे अभिषेक के सामर के लिए धन्यवाद, तेरे अभिषेक की क्रियाओं के लिए धन्यवाद, तेरी आग के लिए धन्यवाद. उस आग में अग्नि में अभिषेक के लिए हम तेरी स्तुति करते हैं पिता. हालेलुया. ओ नियाना नमक खबर बला आदिनादन रे गरी गोदा दिगे गना हदि गंबवन बड़ा नगदी अंतरम उजनादन हे गण हसी अंतुनी खमम नमा शखगे अधिगंति नदिगान गो. हालेलुया. धन्यवाद प्रभु, धन्यवाद, 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 धन्यवाद. प्रेज द लॉर्ड. तेरी अग्नि में अभिषेक के लिए धन्यवाद देते हैं पिता. हालेलुया, हालेलुया. ये हमारा प्रेमी परमेश्वर स्वर्गीय पिताजी, आज इस सुंदर सा समय तूने तेरी महिमा के वचन से हमें भर दिया करके धन्यवाद. मैं जीवन का रोटी हूँ कहा हुआ मेरा परमेश्वर, स्वर्ग से उतर आया हुआ जीवन का रोटी हूँ कहा हुआ तेरे वचन के अनुसार. मनुष्य केवल हालेलुया प्रभु जी, आमीन आमीन हालेलुया प्रभु जी, रोटी से नहीं परंतु परमेश्वर के वचन से वो जिएगा करके कहा हुआ मेरे प्रभु जी. आज तेरे शब्दों के द्वारा वो अग्नि में अभिषेक की बातों को तूने प्रकट करके दिया करके हम धन्यवाद देते हैं. अरे शब्दों में दो आग जो अग्नि तूने भेजा है उस आग के लिए हम धन्यवाद देते हैं प्रभु जी. हर एक शब्द वो आग को दिखा रही थी, हर एक शब्द उस आग को प्रकट कर रही थी, हर एक शब्द उस आग को जला रही थी. मैं क्योंकि प्रभु तूने कहा कि मैं आग लगाने आया हूँ प्रभु जी, जरूर वो आग इधर बरसा रहा है. वो आग को तू आज इस वचन के द्वारा भेजा है, उस आग को इस वचन के द्वारा तू प्रकट किया है. और सुनने वाले और हालेलुया प्रभु जी विश्वास करने वालों के अंदर
अंदर ये आग जल रही है करके मैं तेरा धन्यवाद देता हूँ। प्रभु जी आग को कभी नहीं बुझाना, आत्मा को कभी नहीं बुझाना। प्रभु जी अग्नि के अभिषेक से भरा हुआ ये आग प्रभु जी बुझाना नहीं है, परंतु इसे हमेशा जलाते रखना है, जलते रहना है। ऐसे अनुभव से इन दिनों में तेरे बच्चों को तू भरे, ऐसी हम प्रार्थना करते हैं प्रभु जी। अभिषेक, अग्निमय अभिषेक एक विविध स्थितियों में हमें बदलता है, एक विविध लेवल पर हमें लेके जाता है, एक विविध जगह पे हमें खड़ा करता है। इसलिए आज इस समय में प्रभु जी अग्निमय रूप की जीवन हर एक मसीह भाई बहनों को तो देखकर चलाने के लिए आपसे हम प्रार्थना करते हैं प्रभु जी। हर एक के मन इस आग को चाहने वाला, इस आग में जलने वाला, इस आग में भरा हुआ, इस आग में जलता रहने वाला तू बनाकर चलने के लिए प्रार्थना करते हैं। आशीष कर प्रभु जी। तेरे दास ब्रदर क्रिस्टोफर सिंह को प्रभु ने एक नया संदेश के द्वारा तेरी आवाज को सुनाने के लिए इस्तेमाल किया करके धन्यवाद प्रभु जी। प्यारे पिता आज उनका शादी का साल गिरा है प्रभु जी। परमेश्वर उनको गया 19 साल तक। इस परिवार को तूने जब से जोड़ा तब तक परिवार को आशीष करके चलाया है, सारी जगहों में उन्हें तो अनुग्रह किया है करके हम धन्यवाद देते हैं प्रभु जी। नया साल को देखने कृपा किया वो आपकी वो बड़ा काम के लिए हम धन्यवाद देते हैं। पिता पुत्र पवित्र आत्मा के नाम से हम तेरे दास को आशीर्वादित करते हैं प्रभु जी। उनके परिवार को अनुग्रह करना, उनकी जवाबदारियों का अनुग्रह करना, उनकी सारी सेवाओं का अनुग्रह करने के लिए प्रार्थना करते हैं। प्यारे पिता जिस समय में आज जो लोगों ने वचन को सुना है उनकी जीवन में ये आग लग गया है करके हम विश्वास करते हैं प्रभु जी। वे अब चुप नहीं रहना है, ये आग को लेकर प्रकाशमान होकर चलने के लिए उन्हें सहायता कर प्रभु जी। प्यारे पिता आज इस वक्त में हमारे देश के और इस सारे जगह के हर एक जगहों में इस हाल के लिए हम प्रार्थना करते हैं प्रभु जी। हालेलुया। जल्द से जल्द हम आपसे विनती करते हैं कि स्थिति से एक बड़ा बदलाव आने दे प्रभु। प्रभु जी इस लॉकडाउन की स्थिति पर एक कोरोना वायरस ने जो हाल बना के रखा है इस परिस्थितियों में बड़ा बदलाव आप लेकर आने के लिए हम प्रार्थना करते हैं। प्यारे पिता तू जल्द आने वाला है, तू जल्द हमें ले जाने के लिए आएगा करके बाइबल में लिखा है। अंतिम दिनों का अनेक चिन्हों को हम देख रहे हैं प्रभु जी। इन दिनों में हमारा देश और ये जग जाग उठे करके हम प्रार्थना करते हैं प्रभु जी। प्यारे पिता विशेष करके प्रभु जी इस कोरोना के विरोध में लड़ने वाले सारे तेरे लोगों के लिए हम प्रार्थना करते हैं प्रभु जी। जो डॉक्टर्स और सारे प्रभु जी स्टाफ्स, सारे हालेलुया काम करने वाले वर्गों को आपके हाथों में रखते हैं प्रभु जी। उन सबों को संभाल, किसी पर यह बीमारी आक्रमित ना होकर के आपसे विनती करते हैं प्रभु जी। अपने प्यारों को खोकर प्रभु जी कोरोना वायरस के द्वारा कितने तो लोगों का मृत्यु हुआ है, कितने तो घरों में आंसू है प्रभु जी। हम प्रार्थना करते हैं प्रभु जी आश्वासन के हाथ उधर बढ़ाकर उन्हें तो संभालने के लिए विनती करते हैं प्रभु। हमारी सरकार को आपके हाथों में देते हैं, हमारे देश को आपके हाथों में देते हैं, नेताओं को आपके हाथों में देते हैं प्रभु जी। ये स्थिति में कैसे क्या सारी बातों को संभालना है, ले चलना है, इसकी सारी जानकारी ज्ञान बुद्धि बल मेरा प्रभु देकर चलाने के लिए आपसे विनती करते हैं प्रभु जी। आशीष कर हमारे देश के अंदर सारे नफरती मनों को दूर कर दे प्रभु जी। एकता और प्रेम से भर देने के लिए हम प्रार्थना करते हैं। हमारे देश में शांति समाधान रहने दो प्रभु जी। आपसे विनती करते हैं प्रभु। आशीष कर कलीसिया को आपके हाथों में देते हैं, इधर उधर चलने वाली सारी कलीसियाओं को आपके पवित्र हाथों में देते हैं, सारे पवित्र सेवकों को आपके हाथों में देते हैं। सबको संभाले रख प्रभु जी। तेरे राज्य के लिए उन्हें इस्तेमाल कर प्रभु जी। तेरे अभिषेक से भर दे प्रभु जी। तेरे राज्य के लिए उन्हें तुम तैयार करने के लिए हम प्रार्थना करते हैं। अनुग्रह कर आज जो प्रभु जी लोगों के कानों में यह वचन पहुंचा है उनके कानों हालेलुया इस बात को बराबर ग्रहण करने के लिए, समझने के लिए, स्वीकार करने के लिए, समर्पण करने के लिए सहायता कर। आप नाम की महिमा कर प्रभु जी। ये छोटी सी हालेलुया प्रभु जी सेवा को, इस हालेलुया संदेश को आशीष किया करके मैं धन्यवाद देता हूँ। लगातार तेरे सेवा में बने रहने के लिए कृपा कर। जल्द से जल्द मंडली मिलकर हम आराधना करने के लिए सहायता कर। आदर मान महिमा आपको देते हैं। विशेष करके प्रभु इस समय में कोई अगर बीमार है उनके लिए हम प्रार्थना करते हैं, कोई बिस्तर में लेटे हुए हैं उनके लिए हम प्रार्थना करते हैं, कोई अशुद्ध शक्तियों से बाधित है उनके लिए हम प्रार्थना करते हैं। नासरी यीशु मसीह के नाम से ये सारी अंधकार की शैतानों से बंधा हुआ सारी बंधन को तोड़कर भगा देते हैं प्रभु। तेरी महिमा उनकी जीवन में प्रवेश हो जाए, तेरी छुटकारा उनके जीवन में वे लोग पा जाए, एक बड़ा प्रकाश उधर प्रकाशित हो जाए करके मैं विनती करता हूँ।
आपकी महिमा आपने कर दिया करके धन्यवाद। सारी आदर मान महिमा आपकी हो, यीशु मसीह के पवित्र मीठा नाम से मांगते हैं, सुनो ग्रहण कर। आमीन आमीन आमीन। प्रभु यीशु मसीह का कृपा, परमेश्वर पिताजी का प्रेम, पवित्र आत्मा का सहभागिता हम सबके साथ सारे पवित्र लोगों के संग दुनिया के अंत तक होते रहे। आमीन आमीन आमीन। प्रभु हम सबको आशीष करे। परमेश्वर के संदेश सुनने के लिए धन्यवाद। प्रभु हमें अनुग्रह करे। आमीन।